என் ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே ரைட். ஓகே ரைட். ஸோ நம்ம ஆரம்பிச்சிருவோம். வணக்கம், நான் மெல்கோஸ் பேசுறேன், டேட்டா சயின்ஸ் தமிழ். நம்ம வந்து இப்போ நம்பை வந்து படிச்சுட்டு இருக்கோம், கிளாஸ்லாம் போயிட்டு இருக்குது. எப்போ மாதிரி தான் நம்ம வந்து இப்போ என்ன நம்ம இன்டராக்ஷன் பண்றோமோ அந்த இன்டராக்ஷன் வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம எடிட் பண்ணாம யூடியூப்ல போட்டுருவோம். நீங்க வந்து நம்ம டீம்ல என்ன கிட்ட ராஜகோபால் சார்ட்ட நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து இன்டராக்ட் பண்ற உங்களுடைய கொஸ்டின்ஸ் ஆன்சரும் பேரு கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து யூடியூப்ல வந்து நமக்கு வந்து எடிட் பண்ணாம நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு டிஸ்கிளைமர் மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பண்றோம் உங்களுக்கு. ஓகேவா? வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்துங்க, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து வந்து பார்த்துட்டு இருந்தோம், டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்துருக்கோம், ஸ்ட்ரக்சர் டேட்டா டைப்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. ஓகே, நம்ம வந்து என்ன பார்த்தோம்னாக்க நம்ம வந்து என்னென்ன நம்ம வந்து நம்பை அறையை வந்து கிரியேட் பண்ணணும். எனக்கு வந்து நம்பை அறை வந்து சூப்பர் ஃபாஸ்ட், நமக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் மெத்தடு, சயின்டிபிக் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கிற வாசி நம்ம வந்து நம்மளுடைய பிசினஸ் டேட்டா வந்து நம்ம வந்து நம்பை அறையை மாற்ற ட்ரை பண்ணோம். நம்ம வந்து பல விதமா வந்து நம்ம நம்பை அறையை வந்து மாற்றத்துக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நார்மலா வந்து என்பி டாட் அரே மூலம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ஆஸ் அரே வச்சு பார்த்துட்டு இருந்தோம், எஃப் அரே வச்சு பார்த்துட்டு இருந்தோம், எம்டி ஒன்ஸ் ஜீரோஸ் வச்சு பார்த்துட்டு இருந்தோம். சரியா? அப்புறம் வந்து நம்ம வந்து ஆஸ் அரே மூலம் நம்மளால வந்து என்ன பண்ண முடிஞ்சுனாக்க ஒரு லிஸ்ட் ஆஃப் டீப்புள்ஸ் டீப்புள் ஆஃப் லிஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம எண்ட் ஏரியா மாற்ற முடிஞ்சு. எண்ட் ஏரியா மாத்தினாக்க வந்து எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு வாசி, இந்த டேட்டா வந்து எண்ட் ஏரியா மாத்திக்கிட்டேன். ஆஸ் அரேனுடைய பர்பஸ் வந்து இமேஜ் வந்து எண்ட் ஏரியா மாத்துது, எந்த சீக்வன்ஸையும், இதெல்லாம் சீக்வன்ஸ் பார்க்க முடியாது, எக்ஸாம்பிள் சீக்வன்ஸ், லிஸ்ட் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் வந்து எண்ட் ஏரியா மாத்துது ஆஸ் அரே. எண்ட் ஏரியாயும் ஆஸ் அரே வந்து என்ன பண்ணுறது, எண்ட் ஏரியா மாத்துது. இதுதான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் வந்து நம்ம ஆஸ் எனி அரேனா என்னன்னு பார்த்துட்டு இருந்தோம், கண்டிஜியஸ் எல்லாம் பார்க்க சொல்லிட்டு இருந்தோம். இதெல்லாம் நம்ம வந்து லிஸ்ட் எப்படி மாத்துறதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். சரியா? இதை நம்ம நார்மலா பார்த்து முடிச்சு நம்ம ஆஸ் அரே நம்ம நிறைய பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. சரியா? அப்புறம் வந்து நம்ம வந்து அரேவுக்கும் ஆஸ் அரேவுக்கும் ஆஸ் எனி அரேவுக்கும் வித்தியாசம் பார்த்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து நீங்க வந்து நம்ம அசைன் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அரே வந்து ஒரு நார்மல் அரே வந்து ஆஸ் அரே மாற்றி நம்ம அசைன் பண்ணும்போது அதுல வந்து நம்ம வந்து மாடிஃபிகேஷன் பண்ணும்போது ஒரிஜினல் எஃபெக்ட் ஆகாது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்து டேட்டா டைப் வந்து சேமா வந்து என்ன ஆகும், டேட்டா டைப் வந்து சேமா இல்லாம இருந்தாக்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப வேறாச்சும் கொஸ்டின்ஸா கேட்டுங்க, நான் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போக போறோம். இதெல்லாம் ஒரு பேசிக்லாம் தெரிஞ்சாதான் நமக்கு வந்து அடுத்து போக முடியும். சரியா? அது பார்த்துட்டு இருந்தோம். இப்போ சப் கிளாஸ் தான் எப்படி செக் பண்ணது பார்த்துட்டு இருந்தோம். ஒரு லிஸ்ட் ஆஃப் டீப்புள்ஸ் எப்படி வந்து அரே மாத்துறது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் எக்ஸிஸ்டிங் அரேல இருந்து நம்ம ஆஸ் அரே மாத்துறது எல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். சரியா? இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். சரி, அப்புறம் டேட்டா டைப், டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் வந்து ஆஸ் அரேல கொடுத்து பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஃப்ளோட் கொடுத்தா என்ன ஆகுது, என்ன ஆகுது அப்படின்னு கொடுத்து பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் டிபிள்ஸ் ஆஃப் எண்ட் ஏரியா மாற்ற முடிஞ்சு நம்மளால. அப்புறம் டிபிள்ஸ் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் எண்ட் ஏரியா வந்து மாற்ற முடிஞ்சு. இதெல்லாம் பார்த்தோம். நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இதை பார்த்துட்டு இருந்தோம். ஒரு லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்ல வந்து டேட்டா இருக்குது, அதை எப்படிலாம் மாற்ற முடியும் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு எப்போதும் விஷயம் சொல்ல ஞாபகம் வச்சுங்க, எந்த எண்ட் ஏரியாவையும் நம்மளால ரீஷேப் பண்ண முடியும், இது எப்போதும் ஞாபகம் வச்சு. சரியா? இதெல்லாம் வந்து பார்த்து முடிச்சோம் நம்ம. சரி, அப்புறம் வந்து நம்ம ஃப்ரம் பஃபர்ல இருந்து நம்ம வந்து பார்த்தோம். ஃப்ரம் பஃபர்ல இருந்து பண்ணும்போது நம்ம வந்து இன்புட் கொடுத்து ஸ்ட்ரிங்கா கொடுக்க கூடாது, பைட்டா கொடுத்து பார்த்தோம். நம்ம வந்து பைட்டா கொடுத்தோம். நம்ம அதுல டேட்டா டைப் வந்து பஃபர் இருந்துச்சு, அப்புறம் வந்து டேட்டா டைப் இருந்துச்சு, கவுண்ட் -1 ஆஃப்செட்ல இருந்துச்சு, அதை பார்த்து முடிச்சு நம்ம. அப்புறம் வந்து பைட்டை வந்து எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு ஒரு கோடு போட்டு காமிச்சு நம்ம, அதான் போட்டு காமிச்சு நம்ம. ஓகேவா? அப்படின்ட்டு ஸோ பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல இருந்து நம்ம வந்து அந்த பைட் அரே வந்து மாற்றணும். ஃப்ரம் பஃபர்ல உள்ள பர்டிகுலர் இண்டெக்ஸ் படிக்கணும்னா நம்ம வந்து ஆஃப்செட் யூஸ் பண்ணணும், கவுண்ட் யூஸ் பண்ணணும், அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. அப்புறம் ப்ரீஃபிக்ஸ் எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு சின்ன ஒரு பைத்தான் கோடு போட்டு நம்ம வந்து பார்த்தோம். அந்த பைட்டை வந்து ஸ்ட்ரிங்கா மாத்திட்டு நம்ம வந்து பண்ணி பார்த்தோம். அது பார்த்து முடிச்சோம் நம்ம. ஸோ அப்புறம் வந்து ஃப்ரம் ஐட்டர் வந்து பண்ணி பார்த்தோம். ஃப்ரம் ஐட்டர் வந்து எப்பவுமே இட் அக்சஸ் ஒன்லி ஒன் ஐட்டம் ஃப்ரம் ஐட்டர்ல இருந்து. ஃப்ரம் ஐட்டர்ல இருந்து நம்ம வந்து ஒரு கவுண்ட் கொடுத்தனாக்க எத்தனை கவுண்ட் கொடுக்குறோமோ அத்தனை நம்பர் வந்து அவள் டேட்டா நம்மளால அக்சஸ் பண்ண முடிஞ்சு பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. ஓகேவா? இது பார்த்து முடிச்சோம். ரைட். அப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்து முடிச்சோம் நம்ம. ஸோ நம்ம வந்து அதை பார்த்து முடிச்சுட்டு அதெல்லாம் வந்து பார்த்து முடிச்சோம். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு நியூமரிக்கல் ரேஞ்சஸ்ல இருந்து எனக்கு டேட்டா வேணும். நியூமரிக்கல் ரேஞ்சஸ்னாக்க எனக்கு வந்து 10ல இருந்து 50 குட்டி ஒரு டேட்டா இருக்குது. அதை பேஸ் பண்ணி எனக்கு வந்து நான் வந்து ஒரு நம்பரை கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தோம். ஏற்கனவே பழைய மெத்தட் பார்த்தோம். ஏ ரேஞ்சு வந்து ஸ்டார்ட் ஸ்டாப் இருக்குது, ஸ்டெப் இருக்குது, அதுல இருந்து நம்ம வந்து பண்ண முடியும்.
இதுதான் நம்ம வந்து பார்த்தது நம்ம ஏ ரேஞ்சு. அப்புறம் லைன் ஸ்பேஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்து முடிச்சோம். லைன் ஸ்பேஸ் வந்து பார்த்து முடிச்சோம். லைன் ஸ்பேஸ் லின் ஸ்பேஸ் பாருங்க, லின் ஸ்பேஸ் இருந்தாக்க ஸோ வந்து அது வந்து ஈவனா நம்மளுக்கு எவ்வளவு டேட்டா வேணுமோ அது வந்து ஈவனா நம்ம என்ன பண்றது டிவைட் பண்ணி கொடுக்குறது பார்த்துருக்கோம். ஓகேவா? கிரியேட்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவன்லி ஸ்பேஸ்டு வேல்யூஸ் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். எந்த இன்டர்வல்ல டேட்டா நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். முக்கியமான விஷயம் வந்து பேராமீட்டர் ஞாபகம் வச்சுங்க. லின் ஸ்பேஸ்ல வந்து ஸ்டார்ட் நம்பர் இருக்கு, ஸ்டார்ட் பார்த்தோம் நம்ம. அப்புறம் என் பாயிண்ட் இருக்கும், ரெட் ஸ்டப்னு பார்த்தோம் வந்து, அப்புறம் டேட்டா டைப் பார்த்தோம். ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஆல் டைப் இதான் அதனுடைய பேராமீட்டர் வந்து பார்த்துங்க. என் பாயிண்ட் கொடுத்தாக்க என்ன ஆகும் பார்த்தோம், ரெட் ஸ்டப் கொடுத்தா அதனுடைய சாம்பிள் சைஸ் வந்து காமிக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதை பார்த்து முடிச்சு நம்ம அடுத்தது நம்ம வந்து இப்போ என் பாயிண்ட் ஃபால்ஸ் கொடுத்தா இந்த இருக்குது. ஸோ ஒன்று நம்ம வந்து பார்த்தோம், ஃபால்ஸ் கொடுத்தா என்ன ஆகும், என் பாயிண்ட் ட்ரூ கொடுத்தாக்க வந்து என்ன ஆகுனாக்க வந்து ஜஸ்ட் இதுதான் என் பாயிண்ட் கொடுக்கும்போது எனக்கு வந்து அப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம் நம்ம போயிட்டு. இதான் பென் ஸ்பேஸ். திருப்பி ஷேர் பண்றேன். ஸோ ஷேர் பண்ணியாச்சு. நம்மளுடைய எனக்கு வந்து இது வந்து பார்த்தவங்களுக்கு இது வந்து ஸ்டார்ட் பாயிண்ட், இது என் பாயிண்ட். இப்போ 20 சாரி எனக்கு வந்து 10ல 20 வரைக்கும் எனக்கு 5 சாம்பிள் எனக்கு வேணும். நம்ம 5 சாம்பிள் வேணும் எனக்கு. அந்த 5 சாம்பிள் வந்து எனக்கு வந்து 10ல இருந்து ஆரம்பிச்சு இது வேணும் எனக்கு. அப்புறம் ஸோ எனக்கு வந்து என் பாயிண்ட் 2 கொடுத்தனாக்க எனக்கு வந்து 20 ஒரு என் பாயிண்ட் நம்பர் வரும். நம்ம வச்சு போர்ட்ல வந்துருக்குது. பை டிஃபால்ட்டா வந்து டேட்டா டைப் போர்ட் இருக்குது. இந்த சாம்பிள் சைஸ் இன்டர்வல் வந்து 2.5. ஒரு எலிமெண்ட்டுக்கும் அடுத்த எலிமெண்ட்டும் டிஃபர் வந்து 2.5 இருக்குது பார்த்தோம். ஓகேவா? இதுதான் நம்ம வந்து லின் ஸ்பேஸ் பார்த்தோம். லின் ஸ்பேஸ் பர்பஸ்லாம் பார்த்தோம். நம்ம வந்து பாப்புலேஷன் சாம்பிளிங் எடுக்கிறது, சர்வே எடுக்கும் போது எப்படிலாம் பயன்படுத்த போறோம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். சரியா? நம்ம பார்த்துட்டு ஸோ நம்ம கொஞ்சம் அடுத்தது நம்ம வந்து அதே பார்த்து முடிச்சாச்சு. பார்த்து முடிச்சுட்டு நம்ம வேற என்ன பார்த்துட்டு இருந்தோம். ஆல் ரைட், சரி. அடுத்தது நம்மளால வந்து லின் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு என்டிஆரை கிரியேட் பண்ண போறோம். அதை எப்படி பார்த்துக்கிட்டீங்க? சரியா? நம்ம பார்த்து சாம்பிள் போடுறது ஒன்றும் கிடையாது. நான் ரீஷேப் பண்ணிருக்கேன், டேட்டாவை எடுத்து ரீஷேப் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். வேற ஒன்றும் கிடையாது. எந்த என்டிஆரையும் என்னால வந்து ரீஷேப் பண்ண முடியும். பார்த்து இது வந்து என்னுடைய லின் ஸ்பேஸ் ஸ்டார்ட் 10ல இருந்து ஸ்டாப் வந்து 200. எனக்கு வந்து சாம்பிளிங் சைஸ் வந்து எனக்கு வந்து 20 நம்பர்ஸ் எனக்கு வேணும். 10.2 எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆட்டோமேட்டிக்காவே 10ல இருந்து ஆரம்பிக்கும். ஸ்டாப் வந்து அந்த டேட்டாவோட 200 இருக்கணும் வேணாம் முடிவு பண்றேன். ஆமா எஸ் சொல்றேன் உங்களுக்கு. அப்புறம் இது வந்து ரெட் ஸ்டாப் ஃபால்ஸ்னாக்க அந்த இன்டர்வல் காமிக்காது. இது உங்களுக்கு நார்மலா உள்ளது உங்களுக்கு இருக்கும். சரியா? இது நார்மலா உள்ளது. நான் வந்து பிரிண்ட் ஏ கொடுத்தாக்க எனக்கு வந்து டேட்டா வந்துடுது. சரிதானே? ஏ கொடுத்தாக்க டேட்டா வந்துடுது. சரியா? இதுதான் டேட்டா. எனக்கு இப்ப சாம்பிளிங் சைஸ் வந்து 20 இருக்குது. நான் வந்து ரெட் ஸ்டாப் வந்து ஃபால்ஸ் கொடுத்த வாசி எனக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குள்ள டிஃபரெண்ட் எனக்கு வந்து தெரியல. எனக்கு எவ்வளவு டிஃபரெண்ட் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குள்ள சாம்பிள் சைஸோட டிஃபரெண்ட் தெரியல. நான் சப்போஸ் எனக்கு வேணும் அப்படின்னாக்க நம்ம வந்து நான் 2 கொடுக்குறேன். 2 கொடுத்தாச்சுன்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா சாம்பிள் சைஸ் அந்த இது 10 தான் என்னுடைய இன்டர்வல் லெவல். ஒரு எலிமெண்ட்டுக்கும் அடுத்த எலிமெண்ட்டுக்குள்ள டிஃபரெண்ட் வந்து 10 10.0 அது பார்த்தாச்சுன்னா இது வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஆல் ரைட், சரி. ஸோ இப்போ வந்து இது என்ன பண்றோம், இப்போ நான் என்ன பண்றேன்னாக்கப்ப இந்த டேட்டா ரீஷேப் மூலம் வந்து கொஞ்சம் ஆடியோ ஆஃப் ப்ளீஸ். ஸோ இப்போ என்ன பண்றாங்க வந்து இந்த டேட்டா வந்து என்ன ரீஷேப் பண்றேன். எனக்கு இந்த டேட்டா தான் டேட்டா. எனக்கு 5 ரோ 4 காலம் எனக்கு வேணும். இப்போ 5/4 போட்டாச்சு. எனக்கு இந்த டேட்டாவை ஜஸ்ட் டைரக்ட் என்ன செய்ய முடியும், என்ன வந்துருக்கோம் ரீஷேப் பண்ண முடியும். இந்த டேட்டாவை எனக்கு வந்து 5 ரோ 4 காலம் வந்துட்டேன். சரி, ஓகேவா? இதான் விஷயம். இது வந்து ஒரிஜினல் டேட்டா. இதை வந்து பண்ணியாச்சு. ஆல்ரைட். இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்த்துங்க. அப்புறம் இதை வந்து சப்போஸ் நீங்க ட்ரூ கொடுத்து பாருங்க, என்னன்னு பாருங்க. ஞாபகம் வச்சுங்க, நீங்க வந்து ரீஷேப் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரூ கொடுத்தீங்கன்னாக்க என்ன ஆகாதுனாக்க இந்த பாருங்க, இது வந்து டீப்புள் ஞாபகம் இருக்குல்ல. இது வந்து டீப்புள் டைப் வந்து டீப்புள். இது டீப்புள் வந்து இது ஒரு டீப்புளா இருக்குது. இந்த 10ல இருந்து 200 வரைக்கும் டீப்புளா இருக்குது. அப்புறம் அந்த ரெட் ஷேப் வந்து ட்ரூ கொடுத்த வாசி அந்த சாம்பிள் எவ்வளவு இன்டர்வல் இருக்குல்ல, இன்டர்வல் 10.0 இது மாதிரி நீங்க ட்ரூ கொடுத்தீங்கன்னாக்க உங்களால வந்து ரீஷேப் பண்ண முடியாது. ஏன்னா டீப்புள் டேட்டா இருக்கு, டேட்டா டீப்புளா போயிட்டு நீங்க ரீஷேப் பண்ணாக்க எப்படி இருக்கு, வெக்டாரா இருக்கணும். இதான் வெக்டார், இந்த இருக்குல்ல இதான் வெக்டார். சரிதானே? இது கமா, இது வெக்டர் கிடையாது. இது ஒரு ஃபுல்லா வந்து ஒரு டீப்புல உள்ள எலிமெண்ட், இது ஒரு எலிமெண்ட். ஓகேவா? இதன் லென்த், இந்த டீப்புளோட இதை டீப்புள் இது இதோட லென்த் பாத்தீங்கன்னா 2 இருக்கும்.
ஓகேவா? இப்ப நீங்க ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னாக்க பாத்துங்க. நீங்க இதுல பாருங்க நான் பண்ணி காமிச்சா அது ஜஸ்ட் முக்கியமான பாயிண்ட். இப்ப இதனுடைய லென்த் பாருங்க. நீங்க அப்புறம் பிரிண்ட் இதனுடைய இப்ப லென்த் ஆஃப் ஏ கொடுத்தீங்கன்னா இப்ப லென்த் வந்து எனக்கு வந்து ஒரு லென்த் கிடைக்கும் எனக்கு. சரி ஓகேவா? 20 இருக்குது இப்ப. சரிதானே? இப்ப எனக்கு வந்து நான் ட்ரூ கொடுத்தனாக்க இதை ட்ரூ கொடுத்தாச்சுனாக்க இதோட டைப் பாத்துங்க. இதனுடைய இது இப்ப என்ன ஆயிட்டாக்க வந்து அப்புறம் இது மொத்தத்தையும் வந்து ஒரு இது வந்து ஒரு எலிமெண்ட். இன்னொரு எலிமெண்ட் மொத்த டீப்புள் இருக்கு. அந்த டீப்புள் 2 எலிமெண்ட் இருக்கு. இதெல்லாம் மொத்தமா லிஸ்ட் ஆஃப் டீப்புள். சரியா? இது வந்து பாருங்க லிஸ்ட் ஆஃப் டீப்புள். இந்த லிஸ்ட் ஆஃப் டீப்புள் லிஸ்டபிள் டீப்புள் இருக்கு மொத்தமும் 1. அப்புறம் வந்து 10 வந்து எலிமெண்ட், மொத்தம் 2 எலிமெண்ட். சரியா உங்களுக்கு? அதனால என்னால வந்து ரிஷேப் பண்ண முடியாது. ரிஷேப் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வெக்டாரா இருக்குன்னு சொல்லுவீங்க. சரியா? உங்களுக்கு ஏ ரேஞ்ச் வந்து வெக்டாரா அவுட்புட் வரும் இல்லையா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சரியா? சப்போஸ் நீங்க வந்து இப்போ வந்து நீங்க ஃபால்ஸா கொடுத்துட்டீங்கன்னாக்க என்னாக்கனாக்கா இது என்ன பண்ணும்? இந்த 10 வராது. இன்டர்வலுடைய சாம்பிள் இன்டர்வலுடைய லைன் ஸ்பேஸ் வராது. சோ எனக்கு வந்து இப்ப இந்த வெக்டார்ல வந்து எத்தனை வேல்யூ இருக்கு? எனக்கு இப்ப 20 வேல்யூ இருக்கு. அது வரையும் எனக்கு 20 வேல்யூ இருக்கு. இந்த 20 வேல்யூ தான் நான் ரீஷேப் பண்ண போறேன். ஓகேவா? அது மட்டும் நீங்க ஜாக்கிரதையா கவனிச்சுங்க. சரியா? நீங்க வந்து இந்த ட்ரூ கொடுத்தீங்கன்னாக்க ஒருபோதும் வராது. அது மட்டும் ஜஸ்ட் கேர்ஃபுல்லா கவனிச்சுங்க. ரொம்ப நீங்க ஒவ்வொரு பாயிண்டையும் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க கவனிச்சுக்கோங்க. இப்ப இந்த வெக்டார் வந்து என்னால வந்து 5.5 ரோ 5 காலம் பண்ண முடியுது. உங்களுக்கு தெரியும். இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? உங்களுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு நம்பர் ஏரியா ஆயிடும். சரியா? நம்பர் ஏரியா ஆயிடும். கேர்ஃபுல். சரியா? அதை மட்டும் பார்த்து இப்படிதான் நம்ம வந்து என்ன பண்றது? ஒரு லின் ஸ்பேஸ்ல வந்து ஒரு ஈவனா ஸ்பேஸ் கொடுத்து அதை வந்து ரீக்ரியேட் பண்ண முடியும். இப்போ லின் ஸ்பேஸ்னுடைய இந்த பர்பஸ் எப்படின்னாக்க நம்ம வந்து 10th படிச்சிருப்போம். நம்ம வந்து கிராஃப் வரைய முடியும். அவருக்கா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மாதிரி நம்ம வந்து ஒரு கிராஃப் வரைய முடியும். நம்ம தெரிஞ்சபடி நம்ம வந்து ஒரு கிராஃப் வரையணும். இப்படிதான் வரையணும். நம்ம ஒருக்கா நம்ம தெரியல. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஒருக்கா டாப் டு பாட்டம் ஹரிசாண்டல் எக்ஸ் ஒய் ஒரு கிராஃப் வரையணும். அந்த கிராஃப் எப்படி போகணும்னா நம்ம வந்து இப்படி போகணும். இது ஒரு கிராஃப் மாதிரி வரைய முடியும். நம்ம பேர அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அது மாதிரி நம்ம என்ன வந்து நம்மளால வந்து ஒரு கிராஃப் லின் ஸ்பேஸ் உள்ள டேட்டாவை எடுத்து ஒரு கிராஃப் வரைய முடியும். கொஞ்சம் க்ளோஸா கவனிச்சுங்க. நான் ஒரு சில பாயிண்ட் வந்து நான் இந்த ஏற்கனவே சொல்லிருக்கேன். நமக்கு என்ன படிக்க போறோம்னாக்க நம்ம இந்த டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் வந்து நம்ம பைத்தான், நம்பை, பேண்டாஸ் முடிந்தால் வந்து நம்ம என்ன படிக்க போறோம்னாக்க வந்து ஸ்கைகிட்ல பார்க்க போறோம். அப்புறம் வந்து மேட் பிளாட் லைப்ரரி அது படிக்க போறோம். நம்ம மேட் பிளாட் லைப்ரரி வந்து உங்க டேட்டா வந்து விஷுவலா காமிக்கும். இது வந்து உங்க டேட்டா, நீங்க டெக்னிக்கல் டேட்டா. இதை போய் மேனேஜ்மெண்ட் காமிச்சா அவங்க ஒன்றும் புரிய முடியாது. சரிதானே? அவங்களுக்கு கிராஃப் பார்த்து பழக்கப்பட்ட ஆள் அவங்க எல்லாமே. சரிதானே? சோ இப்ப என்ன பண்ண போறோம்னாக்க இது நார்மலா உள்ளது உங்களுக்கு தெரியும். நான் 2 விஷயம் உங்களுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போறேன். புதுசா பார்த்துங்க. புதுசா ஒரு சில விஷயங்கள் சொல்ல போறேன். ஜஸ்ட் க்ளோஸா கவனிச்சுங்க. ஒண்ணு வந்து நீங்க வந்து இந்த நம்ம மேப் போட்டு காமிச்சல அது பிளாட்னு பேரு. பிளாட்னாக்க கோடு. அந்த கோடு எக்ஸ் அரே ஒய் அரே போட்டு படிச்சிருக்கோம் இல்லையா? அது மாதிரி பண்றதுக்கு எனக்கு என்ன பண்றேன்? மேட் பிளாட் லைப்ரரி அப்படின்னு ஒரு பேக்கேஜ் ஒன்று இருக்குது. இந்த மேட் பிளாட்ல என்ன செய்யணும்னாக்கா உங்களுடைய பிசினஸ் டேட்டா வந்து கிராஃபா காமிக்கும் உங்களுக்கு. நான் ஏற்கனவே நீங்க போட்டு காமிச்சேன். அது உங்களுக்கு வந்து கிராஃபா காமிக்கும் உங்களுக்கு. இப்ப சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்ப நீங்க உங்களுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டே இப்ப பாத்தீங்கன்னாக்க நம்ம என்ன ரியலா பண்ண போறோம்னாக்க 2 நிமிஷம் கொடுங்க. நான் என்னன்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு ரியல் நான் சொல்லிடுறேன். ஓகே ரைட் வரட்டும். நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னாக்க இந்த இருக்குல்ல இதுதான் ரியல் டேட்டா. இதுதான் பண்ண போறோம். நம்ம வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா கொடுத்து நாளைக்கு வந்து இந்த ஷேர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஏறதுக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பர்டிகுலர் ஷேர் வந்து எப்படி இருக்குதோ நம்ம என்ன பண்ண போறோம்? பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா கொடுத்து நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோம். இந்த கிராஃப் போட்டு லைவ் டேட்டா ஓடிட்டே இருக்கும்போது இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஷேர் என்னென்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சென்செக்ஸ் ஏறி இறங்கிட்டு இருக்கும். ஓகேவா? இப்ப இதெல்லாம் மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா கசன்னு இருக்கும். இதெல்லாம் யாருக்கும் புரியாது. நம்ம ஏற்கனவே காமிச்சிருக்கல இது மாதிரி இருக்கும். இதான் டேட்டா. இதெல்லாம் யாருக்குமே மேனேஜ்மெண்ட் புரியாது. இது மாதிரி காமிக்கணும். இந்த இடத்துல மேப் இருக்குல்ல இது காமிக்க முடியும். ஸோ வந்து இப்போ 9 மணிக்கு எவ்வளவு ஏறிச்சு,
57,800 இருக்குது. அப்புறம் வந்து அப்புறம் 10 மணிக்கு வந்து எவ்வளவு ஏறுது, 11 மணிக்கு எப்படி ஏறுது, 12 மணிக்கு எப்படி ஏறு இருக்குது. ஓகேவா? அந்த மேப் வந்து கிராஃப் வந்து ஈஸியா இருக்கும். சரியா? உங்களுக்கு தருங்க டேட் வந்து தர்ஸ்டே டிசம்பர்ல வந்து என்னைக்கு ஏறு இருக்குன்னு பார்க்க முடியும். 54,800 பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து அதனுடைய இது வேல்யூ வந்து எப்படி ஏறு இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும். இதுதான் நம்மளுடைய ரியல் ஒரிஜினலா பண்ண போற விஷயம் டேட்டா சயின்ஸ்ல. இது வந்து நம்ம வந்து இப்ப மழை எவ்வளவு பெஞ்சிருக்குது, கோவிட் வந்து எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு ஏறு இருக்கு இறங்கு இருக்கு இதெல்லாம் பார்க்க போறோம். இதெல்லாம் வந்து இது வந்து மேட் பிளாட் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய பிசினஸ் டேட்டாவை விஷபிளா வந்து கிராஃப காமிக்கணும். ஓகேவா? பேண்டாஸ்ல தான் நம்ம சொல்றேன். பேண்டாஸ்ல தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னாக்க நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். அப்புறம் பாத்தீங்களா இது மாதிரி டேட்டா தான் நம்ம பண்ண போறோம். இதான் ஒரிஜினல் டேட்டா. நம்ம அதாவது டேட்டா இந்த இருக்குது. இந்த டேட்டா வந்து என்ன பண்ண போறாங்க விஷுவல் ரெப்ரசன்டேஷனை காமிக்க போறேன். இந்த விஷுவல் ரெப்ரசன்டேஷனை காமிக்கிறதுக்கு தான் மேட் பிளாட் லைப்ரரி அப்படின்னு நான் என்ன பண்ண போறேன்னாக்க ஒரு சரியா பாத்துருக்கேன். சோ இப்ப பண்ணி காமிச்சிருவங்களுக்கு அப்புறம் புரியும் இது அப்புறம் பார்க்கலாம். நீங்க நாம அப்புறம் பார்ப்போம். சரி, இது வந்து பேண்டாஸ் நான் கிளாஸ் எடுக்க போறோம். வரி இது வந்து கிளாஸ் எடுக்க போறோம். எனக்கு வந்து என்ன பண்றாங்க இண்டெக்ஸ் டேட் ரேஞ்ச் வந்து இருக்கு இல்லையா? எனக்கு வந்து இப்ப 2021 வச்சுங்க. 2021 ஏதோ டேட் வச்சிருந்தீங்க. 2021 வந்து நான் ரேண்டமா நம்பர் கிரியேட் பண்றேன். இது பேண்டாஸ் இம்போர்ட் பண்ணிருக்கேன், நம்பர் இம்போர்ட் பண்ணிருக்கேன், ரெண்டுமே நம்பர் பண்ணிருக்கேன். இது டேட்டா கிரியேட் பண்ண பிறகு என்ன பண்றேன்னாக்கா வந்து நான் இப்ப மேட்பிளாட் லைப்ரரி யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு பிளாட் போட போறேன். அதை பாருங்க அப்படின்ட்டு. இது வந்து என்னுடைய டேட்டா. இதான் டேட்டா. ஓகே தானே? இது டேட்டா. ஏதாவது இப்ப 2021 இன்னைக்கு வந்து எவ்வளவு வந்து ஏதோ ஒரு டேட்டா வச்சுங்க. இது வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கலாம், மழை எவ்வளவு பெஞ்சிருக்கலாம், எவ்வளவு இருக்கலாம். நான் ரேண்டமா கொடுத்துருக்கேன். இது ஏன் டேட்டா கிடையாது, இது பிசினஸ் டேட்டா கிடையாது. ரேண்டம் கொடுத்துருக்கேன். ரேண்டம் இப்போ அடுத்த 10 நிமிஷம் நடத்த போறேன். அடுத்த 10 நிமிஷத்துல நடத்த போறேன். அது ரேண்டமா கொடுத்துருக்கேன். இது வந்து பிசினஸ் டேட்டா. இது வந்து பிசினஸ் மேனுக்கு வந்து புரியாது என்ன. ஓகேவா? சோ இது என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பார் சார்ட்ல வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு சரிதான், உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பார் சார்ட் காமிக்கிறதுல அதுக்கு தான் என்ன பண்றாங்க வந்து இந்த மேட்பிளாட் லைப்ரரி யூஸ் பண்றாங்க. மேட்பிளாட் லைப்ரரி யூஸ் பண்றாங்க. ஓகேவா? பிஎல்டி போட்டு pl.bar போட்டுருக்கேன். நிறைய படிக்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்க பேண்டாஸ் வரும்போது ஆக்சுவலா பேண்டாஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே தானே? சரி, பாத்தீங்கன்னா நீங்க வந்து இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா கிடைக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டேட்டா கிடைக்கும். சரிதானே? டேட்டா கிடைக்கும். இப்படிதான் வந்து நம்மளுடைய இதுதான் நீங்க வந்து நம்ம டிவில பார்த்துருப்பீங்க. நீங்க மழை எவ்வளவு பெஞ்சிச்சு, எவ்வளவு கூட போனிச்சா குறைஞ்ச போனிச்சா உங்களுக்கு டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. சரியா? நீங்க போய் இதை போய் மாத்தி முடியும். நீங்க போயிட்டு எனக்கு வந்துக்கிறோம். இப்ப மண்டே என்னைக்கு எவ்வளவு மழை பெஞ்சிச்சு, எனக்கு மண்டே எவ்வளவு மழை பெஞ்சிச்சு, டியூஸ்டே எவ்வளவு மழை பெஞ்சிச்சு. இது வந்து பிசினஸ் டேட்டா கிடையாது, ஜென் டேட்டா. சும்மா ரேண்டம் டேட்டா வச்சிருக்கோம். ஒரிஜினல் டேட்டா நம்ம பாஸ் பண்ணல. சேட்டலைட்ல இருந்து டேட்டா வாங்கி நம்ம என்ன செய்யும், நம்மளுடைய நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையம் வந்து மழைநீர் ஆராய்ச்சி மையம் சொல்லுவாங்க. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே உங்களுக்கு கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் திட்டு வரேன். நான் அது வந்து எக்ஸாம் பர்பஸா போட்டிருக்கேன். ஸோ உங்க டேட்டா வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இந்த மண்டே வந்துருக்கலாம், மண்டே வந்து எவ்வளவு மழை பெஞ்சிச்சு, டியூஸ்டே மழை பெஞ்சிச்சு அப்படின்னு உங்களுக்கு டேட்டா காமிச்சிருவாங்க. சரிதானே? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்குறது. நம்ம இப்படி படிக்க போறோம் நம்ம. சரிதானே? ஸோ நீங்க போயிட்டு டேட்டா நீங்க என்ன பண்ணாங்க, நிறைய விஷயம் பண்ண முடியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலாம், நீங்க பார்க்க முடியும். பேண்டாஸ் பண்ண முடியுங்க. இப்போ நம்ம என்னோட ஒரிஜினல் யூஸ் பேண்டாஸ் பண்ண போறோம். ஓகே, சரியா? உங்களுக்கு அப்புறம் ஆக்சுவலா இது நமக்கு உள்ளது டெக்னிக்கல் டேட்டா. இது உள்ளது. அப்புறம் இந்த நான் பார்த்து காமிச்சல அது வந்து யாருக்கு உள்ளனாக்க அந்த கார்பரேட் பீப்புள் மேனேஜருக்கு உள்ளது. அவருக்கு இதெல்லாம் புரியாது. ஏறுனுச்சு இறங்குச்சா, 10% ஏறுனுச்சு, 10% இறங்குச்சு அப்படின்னு அவங்க வந்து பார்த்து அவங்க என்ன செய்வாங்க வந்து அவங்க வந்து பார்த்துருவாங்க. சரியா? அது ஒரு விஷயம் பண்ண போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது மாதிரி நான் பண்ண போறோம். இதான் ரியல் டேட்டா. சரிதானே? பார்த்து இதெல்லாமே நம்ம நீங்க பார்த்துருப்பீங்களா, டிவியில பார்த்துருப்பீங்க, கிண்டர் பேப்பர்ல பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? இதுதான் உங்களுடைய ஒரு அனாலிஸ்டுடைய வேலை. இதை சொன்னவங்களுக்கு அப்புறம் ஒரு அனலிஸ்டா, நீங்க டேட்டா அனலிஸ்டா நீங்க நம்ம டேட்டாவோட அனலிஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு இது மாதிரி வந்து நீங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து காமிக்கணும். டேட்டாவை காமிக்கணும். சரி, அப்புறம் பேசுவோம். பேண்டாஸ் இருக்கு பார்ப்போம். அதை சொல்ல வரலப்ப நம்ம என்ன சொல்லுவாங்க, அப்புறம் நம்ம வந்து இது விட்டுருங்க, பேண்டாஸ் வேண்டாம். என்ன பார்த்தோம் நம்ம இப்போ வந்து நான் வந்து ஒரு கிராஃபா காமிச்சு ஒரு லைன் மட்டும் காமிக்க போறேன். சரிதானே? ஓகே, டேட்டா வந்து ரெடி ஆயிட்டுது. 3 டேட்டா
0 வச்சு டேட்டா கிரியேட் பண்ணிருக்கேன், லின் ஸ்பேஸ் வச்சு கிரியேட் பண்ணிருக்கேன், அப்புறம் லின் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிருக்கேன், XYZ கிரியேட் பண்ணிருக்கேன். சரியான அப்புறம் இது நார்மல் டேட்டா தெரியும் உங்களுக்கு. 0 வச்சு 0 ஓகேவா, 8 கிரியேட் பண்ணிருக்கேன், லின் ஸ்பேஸ் 0,10 கொடுத்துருக்கேன், ஸ்டார்ட் பார்த்துருக்கேன், அப்புறம் 0,10 2 பண்ணிருக்கேன். இதை வந்து ஒரு பிளாட் மாதிரி கிராஃப் மாதிரி போடுறோம், ஸ்ட்ரைட் லைன் வரும் உங்களுக்கு, அவ்வளவுதான். ஸோ just to single, nothing worry, கவலைப்படாதீங்க. இதை நம்ம வந்து பேண்டாஸ்ல பார்க்க, இது வந்து நம்ம ரியல் டைம்ல நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணி பேண்டாஸ் படிக்கும்போது நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்ப லின் ஸ்பேஸ் டேட்டா பண்ண டேட்டா உங்களுக்கு வந்து ஒரு பிளாட் மார்க் போட்டு காமிச்சிருக்கேன், போட்டு காமிச்சிருக்கேன். சரிதானே? அது விஷயம். அது நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து மேட்பிளாட் லைப்ரரின்னு ஒரு லைப்ரரி இம்போர்ட் பண்ணி அது வந்து பைப் பிளாட்னு சப் லைப்ரரி இருக்கு, அதை பண்ணிட்டு நம்ம வந்து தெரியும் PLD.4 போட்டிருக்கேன். நிறைய இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. போனீங்கன்னாக்கா அவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ரியல் டைம்ல வந்து இப்படிதான் பண்ணுவோம் நம்ம. சரியா? நிறைய விஷயம் பண்ணுவோம். எப்படிலாம் பண்ண முடியும், ஆரோ மார்க் பண்ண முடியுமா, வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம பார்க்கணும். ரைட், லின் ஸ்பேஸ் வந்து முடிச்சாச்சு நம்ம. ஆல் ரைட், இன்னொரு லின் ஸ்பேஸ் நீங்க வந்து நம்ம சரி இப்ப பாருங்க என்ன பண்றேன்னாக்கா, லின் ஸ்பேஸ் வந்து லைன்ஸ் இது வந்து உங்களுக்கு 0 ஸ்டார்டிங் பாயிண்ட், 2 வந்து எண்ட் பாயிண்ட். அதுக்கு முன்னாடி சொல்லி உங்களுக்கு நம்ம இது வந்து எக்கச்சக்கமான மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிருக்காங்க உங்களுக்கு. ரெண்டு NP டாட் உங்களுக்கு பை வேல்யூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம மேத்தமெட்டிக்ஸ் பை படிச்சோம்ல 3.14 ஆரம்பிக்காம இருக்கா, நம்ம வந்து பை வேல்யூ, அந்த பை இதான் பை வேல்யூ, அந்த இதான் 3.14 பை வேல்யூ இருக்குது. அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எப்படி யூஸ் பண்றோம் பாத்துங்க நீங்க. அப்புறம் எப்படி யூஸ் பண்றேன்னாக்கா, இது பாருங்க, என்னுடைய லின் ஸ்பேஸ் இது ஸ்டார்ட் பாயிண்ட் 0 ஸ்டார்ட், 2 வந்து எண்டு, அதோட 3.14 மல்டிப்ளை பண்றேங்க. சரியா? உங்களுக்கு மல்டிப்ளை பண்றேன். பண்ணிட்டு எனக்கு எவ்வளவு சாம்பிள் சைஸ் எனக்கு வரும், 100 சாம்பிள் சைஸ் வரணும். எனக்கு 100 சாம்பிள் சைஸ் வரணும். இது வந்து ரெட் ஸ்டப் ஃபால்ஸ் என் பாயிண்ட் ப்ரூஃப். இது புரியுது? அப்படி உங்களுக்கு என்ன பண்றதுன்ட்டு, இது வந்து 0. இதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, நம்ம என்ன பண்றதுனாக்கா, இப்ப ஆக்சுவலா வந்து இதான் அர்த்தம். நம்ம அதாவது இப்போ இந்த 0.2 என்னுடைய பை வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணிருக்கேன். சரியா? மல்டிப்ளை பண்ணிருக்கேன், அதான் என் பாயிண்ட். அப்புறம் வந்து எனக்கு 100 சாம்பிள் வேணும் எனக்கு. ஓகே தானே? வேணும் எனக்கு. அதை டேட்டா வேணும் பிரிண்ட் பண்ணி பாத்தீங்கன்னாக்க 100 வேல்யூ வரும். ஓகேவா? 0 ஆரம்பிச்சுன்னா 100 வேல்யூ எனக்கு வரும். இந்த வந்துட்டு சரியா? 100 வேல்யூ வந்துட்டு எனக்கு வந்த பிறகு என்ன பண்றேன், அதனுடைய நம்ம வந்து அதனுடைய சைன் வேல்யூ பாக்குறேன். இந்த 100 வேல்யூக்குள்ள சைன் வேல்யூ வந்து பாக்குறேன். சைனு, காசு, பீட்டா எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இப்போ என்ஃபீல்ட்ல நீங்க வந்து நம்பையில வந்து உங்களுக்கு லினியர் அல்ஜிப்ராவுல எல்லாம் இருக்கும். சைனு, காசுல இருந்து உங்களுக்கு காசு, டான் தீட்டா, காசு வேல்யூ, டான் வேல்யூ, நீங்க எல்லா வேலையும் பார்க்க முடியும். சரியா? எல்லா வேலையும் பார்க்க முடியும். சரியா? ஆல்ரைட். சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இருக்குன்னு காமிக்கதான் பண்றேன். அதனுடைய டான் வேல்யூ, அதனுடைய சைன் வேல்யூ இந்த இது ஒரிஜினல் டேட்டா. ஒவ்வொரு டேட்டாக்கும் சைன் வேல்யூ எடுத்தாச்சு. ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் ஒரு லைன். ஓகே தானே? சைனை எப்படி யூஸ் பண்றீங்க மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்கு, அதெல்லாம் டேட்டா சயின்ஸ்க்கு உள்ள போய் படிக்கணும். லினியர் அல்ஜிப்ரா படிக்கணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கணும். அப்பதான் வந்து ஒரு டேட்டா ஒரு இதுக்கு நம்ம வந்து காசு எதுக்கு யூஸ் பண்றோம், டேன் எதுக்கு யூஸ் பண்றோம், அதெல்லாம் உங்களுக்கு லினியர் அல்ஜிப்ரா படிச்சாதான் புரியும் உங்களுக்கு. உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ஃபண்டமெண்டல் மேத்தமெட்டிக்ஸ் மிக முக்கியமான விஷயம். நீங்க டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிஸ்டா பொறுத்த வேண்டி. ஓகே, இப்ப டேட்டா வந்துட்டு அப்புறம் இந்த டேட்டா எல்லாம் புரியாது மேனேஜ்மெண்ட்டுக்கு, உங்களோட மேனேஜருக்குலாம் புரியாது. நீங்க டெக்னிக்கல் பீப்புள் உங்களுக்கு காஸ்ட் டேன்லாம் புரியும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு இதை காமிக்கிறேன். நான் வந்து மேட்பிளாட் லைப்ரரி யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு பிளாட் போட்டு காமிக்கிறேன். டேட்டா பாஸ் பண்றேன், எக்ஸ் டேட்டாவையும் ஒய் டேட்டாவையும் பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணி ஒரு கிராஃப் போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? இப்படிதான் டேட்டா வந்து என்ன இருக்குன்னாக்க, இப்ப 0 இருக்கும்போது எனக்கு எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு ஒரு காமிக்கிறேன். இப்படிதான் நீங்க ரியல் டைம் பண்ணுவீங்க. சரியா? இதை பத்தி இப்ப பேச வேண்டாம், நம்ம பேண்டாஸ் பேசுவோம். இப்ப உங்களுக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் வேண்டாம். எனி क्वेश्चंस ஹியர்? எனி क्वेश्चंस? Any questions? No sir. Okay, right. Okay. சரி நமக்கு இது வரைக்கும் படிச்சா போதும், நம்ம வேலை கிடையாது, அப்புறம் படிப்போம் நம்ம. இதுதான் நம்ம லின் ஸ்பேஸ் பத்தி படிச்சது. நம்ம முந்தா நாள் படிக்கும்போது லின் ஸ்பேஸ் பத்தி ஜஸ்ட் ஓவராலா படிச்சோம். இன்டெப்தா என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் பார்க்க போறோம். லின் ஸ்பேஸ் தான் அவுட்புட் எப்படி இருக்கும் பார்க்க போறோம். அவுட்புட் வந்து டிஃப்டா இருக்கும், அதெல்லாம் பார்த்து முடிச்சோம். இதான் டேட்டா பார்த்தோம். அப்புறம் இன்னொன்று இருக்குது. இப்ப நம்ம வந்து லின் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி இப்ப பாருங்கன்னா, நம்ம வந்து ஒரு இந்த டீம்ல வந்து நம்ம 42 பேர் இருக்கும். நம்ம 42 பேர் இருக்கும். நம்ம டாஸ்க் கொடுக்குறோம். இப்ப வந்து இப்ப மொத்தம் வந்து இப்போ வந்து ஒரு 50 ஹவர்ஸ் டாஸ்க் இருக்குது. இப்போ ப்ராஜெக்ட் எடுக்கிறோம், 50 ஹவர்ஸ் டாஸ்க் இருக்குது. 42 பேர் பண்ணணும். அப்ப 50 ஹவர்ஸ் என்ன பண்ணாக்கா வந்து டிவைட் பை 42 பிரிக்கணும். மெல்கோஸ் வந்து நான் வந்து 1 ஹவர் 10 நிமிஷம் ஒர்க் முடிச்சிருவேன். 1:10 முடிச்சுட்டு 1 ஹவர் 11 நிமிஷத்துல ராஜகோபால் பண்ணுவாரு. ராஜகோபால் வந்து 1 ஹவர் 10 நிமிஷம் டாஸ்க் முடிச்சு போயிடும். அப்புறம் அடுத்த ப்ராசஸ் வந்து இப்போ உஷாக்கு போவோம். அவங்க வந்து என்ன செய்வாங்கனாக்க 1 ஹவர் 10 நிமிஷம் ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க.
அப்புறம் லோகநாதனுக்கு போவோம். ஓகேவா? அப்புறம் வந்து முத்துராஜுக்கு போவோம். ஸோ நம்ம வந்து இது மாதிரி என்ன பண்றோம்ல, டாஸ்க் பிரிச்சு பண்றோம் இல்லையா? அப்புறம் அப்ப என்ன பண்ணாக்க எனக்கு வந்து லின்ஸ்பேஸ் யூஸ் பண்ணி என்னால வந்து லின்ஸ்பேஸ் யூஸ் பண்ணி நான் வந்து ஈவனா பிரிச்சல அந்த நம்பரை ஈவனா பிரிச்சல. அது மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு டேட் டைத்தையே பிரிக்க முடியும். நம்ம அது ஒரு ஸ்பெஷல். ஓகே தானே? நம்ம ஒரு டேட் டைத்தை கொடுத்து எனக்கு வந்து 1 டே இருக்குது. 1 டேல என்ன பண்ணாக்க எனக்கு வந்து 1 டே வந்து எனக்கு 24 ஹவர்ஸ் பிரிக்கலாமா, 60 ஹவர்ஸ் பிரிக்கலாமா, அதெல்லாம் செய்ய முடியும். ஓகே, அது நம்ம டைம் ஸ்டாம்ப் மெத்தட் ஒன்று இருக்கு. நம்ம வந்து போட்டு காமிக்கிறத ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுங்க. இன்ஸ்பேஸ் வந்து பவர், அவ்வளவு பவர் இருக்கு. இன்ஸ்பேஸ் வந்து பவர் இருக்கு. இது வந்து இந்த டைம் ஸ்டாம்ப் பேண்டாஸ் இருக்குது. பேண்டாஸ் எனக்கு வந்து அப்புறம் அதனுடைய ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ கொடுத்துட்டு நான் வந்து பண்ணினாக்க இன்னைக்கு டேட் 2021/2/2 இன்னைக்கு இல்லையா? ஒன் டேவை வந்து 24 பிரிச்சிருக்கேன். பிரிக்கும் போது வந்து அது வந்து இப்படிதான் பிரிக்க முடியும். சரியா? அதாவது இப்ப எப்படி பிரிச்சிருக்குனாக்க டேட்டு, இது வந்து ஹவர், மினிட், செகண்ட், மைக்ரோ செகண்ட். ஓகே தானே? அடுத்தது பாருங்க. அப்புறம் வந்து முடிச்சிருவேன். அடுத்து எப்ப ஆரம்பிக்கணும், அடுத்த ஆள் எப்ப ஆரம்பிப்பாங்க, அப்புறம் 2 மணி 5 நிமிஷம் 13 செகண்ட் அவருக்கு அடுத்தவருக்கு ஆரம்பிப்பாங்க. அவங்க இது வரைக்கும் ஆரம்பிப்பாங்க. அது ஆரம்பிச்சு 3 மணி 7 வரைக்கும் முடிச்சிருவாங்க. அப்ப அடுத்த ஆள் வந்து 3 மணி 7 நிமிஷத்துக்கு டாஸ்க் ஆரம்பிப்பாங்க. அடுத்த இது வந்து அவங்க வந்து 1 ஹவர் முடிச்சிருவாங்க. அப்புறம் 4 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. சோ இது மாதிரி எல்லாமே பண்ண முடியும் லின்ஸ்பேஸ் யூஸ் பண்ணி அப்படின்ட்டு நான் ஜஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். அப்போ வந்து உங்களுக்கு அப்போ ரியல் டைம் வந்து உங்களுக்கு பேண்டாஸ் போட்டுங்க. இது அப்புறம் பார்க்கணும். சரி, இது வரைக்கும் நம்ம வந்து லின்ஸ்பேஸ் வந்து பார்க்கணும். ஓகேதா? பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ கொஞ்சம் அடுத்தது வந்து நம்பையில வந்து நிறைய உங்களுக்கு சொல்லிருக்கேன். அவ்வளவு ஆப்ஷன்ஸ் கொட்டி கிடக்குது உங்களுக்கு டேட்டா மாத்திரத்துக்காண்டி. அடுத்து ஒன்று புதுசா பண்ண போறதுக்கு அப்புறம் ஓகே. இப்போ வந்து இப்போ ஃபுல் மெத்தட் ஒன்று இருக்கு. நம்பையில ஃபுல் மெத்தட் ஒன்று இருக்குது. ஃபுல் மெத்தட் ஒன்று இருக்குது. அதை பார்க்கலாம். ஸோ என்பி டாட் ஃபுல் மெத்தட் இருக்குது. அந்த ஃபுல் மெத்தட் இது இருக்குது. ஓகேவா? ஃபுல் மெத்தட் வந்து என்ன பண்ண மட்டும் பார்த்துங்க. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். அந்த நீங்க மவுஸ் வச்சு பாத்தீங்கன்னாக்க பேராமீட்டர் வந்து எடுத்துக்கும். எத்தனை பேராமீட்டர் பார்த்துட்டீங்க நீங்க? ஃபுல் மெத்தட் வந்து பாருங்க. ஒரு ஷேப் கேட்குது. ஓகே தானே? ஒரு ஷேப் கேட்குது. அப்புறம் வந்து ஃபில் வேல்யூ, ரெண்டு முக்கியமான ஷேப்பும் ஃபில் வேல்யூ. எனக்கு வந்து 4 ரோ 4 காலத்துல எனக்கு வந்து ஒரு டேட்டா எனக்கு வேணும். ஒரு மேட்ரிசஸ் வேணும். அந்த மேட்ரிசஸ்ல எனக்கு என்ன ஃபில் பண்றதுனாக்க வெறும் 40 இருக்கணும். ஓகேவா? அப்படி இருக்கணும். அப்ப என்ன பண்ண முடியும் உங்களுக்கு? அப்புறம் சோ பாருங்க, உங்களுக்கு 4x4 மேட்ரிக்ஸ் எனக்கு வந்து என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ ஃபுல் ஆயிடும். இப்ப ரியல் டைம் பாருங்க. எனக்கு ஒரு கிளாஸ் ரூம்ல என்ன இருக்குன்னா எல்லாம் மேல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும். மேல் இருக்கும். ஓகேவா? அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து என்ன பண்றதுனாக்க ஒரு எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்ப அவங்க வந்து ஒரு இப்ப வந்து 5 கிளாஸ் ரூம் இருக்குது. எனக்கு வந்து 5 கிளாஸ் ரூம் இருக்குது. ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ல எனக்கு வந்து என்னன்னாக்க வந்து 5 கிளாஸ் ரூம் இருக்குது. ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ல எனக்கு வந்து 4 ரோ 4 காலம் வேணும். இப்ப சரியா? அது மாதிரி எனக்கு பண்ணும்போது எனக்கு டிஃபால்ட்டா எனக்கு என்ன ஃபில் பண்ண சொல்றோம் அந்த வேலையை ஃபில் பண்றேன். ஓகேவா? 4 கிளாஸ் ரூம் இருக்குது. கிளாஸ் ரூம் ஏ, கிளாஸ் ரூம் பி, கிளாஸ் ரூம் பின்னு இருக்குது. ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லயும் என்ன ஃபில் பண்ணணும், பை டிஃபால்ட்டா என்ன ஃபில் பண்ண முடிவு பண்ண முடியும். ஓகேவா? அதை பண்ண முடியும். சரி, யாரும் வந்து இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொன்னாங்க. அதையும் நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்புறம் இது புரியுதா? ஃபுல் என்ன பண்ணுதுன்ட்டு எந்த ஷேப் கொடுத்துட்டீங்கன்னாக்க அந்த ஷேப் வந்து கிரியேட் பண்ணிட்டு என்ன ஃபில் வேல்யூ கொடுக்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுக்கும். இதுதான் இது ஃபுல் வேல்யூட பர்பஸ். இப்ப சரி சார், நான் வந்து இண்டிஜர் ஃபில் பண்ணிட்டீங்க, நான் ஸ்ட்ரிங்ல ஃபில் பண்ண முடியுமா? இப்ப என்ன பண்ணா பார்ப்போம். சரியா? ஃபுல் மெத்தட் வந்து என்னென்ன ஃபுல் மெத்தட்ல என்ன ஃபில் வேல்யூ கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்க போறோம். சரியா? ஃபுல் வேல்யூ இப்ப பாருங்க. இதை போயிட்டு நான் என்ன பண்றேன், டேட்டா டைப் வந்து இண்டிஜரா கொடுத்தேன். இப்ப அதே தான் டேட்டா டைப் வந்து என்ன பண்றாங்க, எனக்கு வந்து நான் வந்து போட்டோ கொடுக்குறேன். சரி, பாத்துங்க. சரியா? போட்டோ கொடுக்குறேன். ஸோ என்னுடைய ஃபுல் மெத்தடு, என்னுடைய ஷேப் இருக்குது. எனக்கு வந்து ஃபில் வேல்யூ 40. அதனுடைய டேட்டா டைப் எப்படி வரணும், எனக்கு வந்து ஃப்ளோட்டா வரணும். சரியா? ஃப்ளோட்டா வரணும். எனக்கு அப்புறம் வந்துடும். இந்த 40 கொடுத்தா இப்போ வந்து 40.40 வரும். தெரியும் உங்களுக்கு. சரியா? அப்ப நீங்க 40.2 கொடுக்க ஆசைப்பட்டா கூட வரும் உங்களுக்கு. என்ன கொடுக்க ஆசைப்பட்டா வந்துடும் உங்களுக்கு. எந்த டேட்டா ஃபில் பண்ணாலும் அந்த டேட்டா வந்து ஃபில் பண்ண முடியும் உங்களால. சரியா? கொடுக்க முடியும். ஓகே, அடுத்தது எனக்கு அப்புறம் இந்த டேட்டாவை என்ன பண்ற வந்தாச்சு. இந்த டேட்டாவை என்ன பண்றேன்னாக்க நான் வந்து இப்ப உங்களுக்கு தெரியும்ல, ரீஷேப் பண்றேன். எனக்கு வந்து ரீஷேப் பண்ண பாருங்க. 4,5 வந்து நான் மாத்துறேன். ஓகேவா? 4,5 வந்து மாத்த முடியாது. இது உங்களுக்கு வந்து இது நார்மலா உங்களுக்கு வந்து ஏரேஞ்ச் கொடுத்துருப்பீங்க. அப்புறம் ஏரேஞ்ச் கொடுத்துருப்பீங்க. இதே மாதிரி ஃபுல் டேட்டாவில் வர டேட்டாவையும் உங்களால என்ன பண்ண முடியும், இதையும் நீங்க என்ன பண்ண முடியும், நீங்க வந்து நீங்க ரீஷேப் மாத்த முடியும். ஏரேஞ்சில் ரீஷேப் பண்ணீங்களா, அதே மாதிரி இந்த டேட்டாவையும் நீங்க என்ன செய்ய முடியும், நீங்க ரீஷேப் வந்து உங்களுக்கு இஷ்டத்துக்கு பண்ணிக்க முடியும்.
அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஃபுல் என்ன பண்ணோம், உங்களுக்கு ஒரு ஷேப் எடுத்துக்கிட்டு என்ன வேல்யூ ஃபில் பண்ண சொல்றீங்களோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஃபில் பண்றோம். சரிதானே? பாருங்க இப்ப இன்னும் கொஞ்சம் அடுத்து போக போறேன். இப்ப நம்ம இன்ட்டு பார்த்தோம், பை டிஃபால்ட்டா ஃப்ளோட் பார்த்தோம். அப்புறம் இப்ப எனக்கு என்ன வேணும் ஃபர்ஸ்ட் பாத்துங்க. பாருங்க பாருங்க இப்ப எனக்கு வந்து ஓகே, சப்போஸ் நான் என்ன பண்றாங்க இப்ப, சோ இப்ப நம்ம வந்து ஏற்கனவே டேட்டா டைப் பார்த்திருக்கோம். நம்ம வந்து பார்த்திருக்கோம், சிங்கிள் பார்த்திருக்கோம். ஞாபகம் நம்ம இப்ப எனக்கு பாருங்க, இந்த எனக்கு 4x4 ரோ இருக்கணும். அது வந்து ப்ளஸ் ஏதோ ஒரு வேல்யூ இருக்கணும். இப்ப நான் தமிழ்ல இருக்கணும். இப்ப வெறும் தமிழ் இருக்கணும். 4x4 இருக்கணும். இதான் ஃபில் வேல்யூ தமிழ் இருக்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஒன்று இருந்துச்சு. ஆப்ஜெக்ட் என்ன செய்யணும்னாக்க எந்த டேட்டா டைப் எடுத்துக்கணும். ஞாபகம் இருக்கா? சோ என்ன எரர் ஆகுது, என்ன எரர் ஆகுது, க்ளோஸ் பிராக்கெட்ஸ் பிரிண்ட் 4. தேங்க் யூ. சோ நம்ம பண்ணும்போது நம்ம என்ன அர்த்தம்னாக்க, நம்ம ஃபுல் மெத்தட் மூலம் நம்மளால ஒரு மேட்ரிக்ஸஸ் வந்து எந்த வேல்யூ கொடுத்து ஃபில் பண்ண முடியும், உங்க இஷ்டத்துக்கு ஃபில் பண்ண முடியும். நீங்க வந்து எம்டில என்ன நினைச்சு பார்த்தோமா, எம்டி என்பி டாட் எம்டி கொடுக்கும்போது என்ன பண்ணுச்சுனாக்க அதான் ஒரு வந்து ரேண்டம் வேல்யூ எடுத்துக்கிட்டு உங்களால வந்து வேல்யூ பாஸ் பண்ண முடியல. ஓகேவா? ஒன்ஸ் கொடுக்கும்போது என்பி டாட் ஒன்ஸ் கொடுக்கும்போது ஒன்னா அது வந்து ஃபில் பண்ணுச்சு. என்பி டாட் ஜீரோஸ் கொடுக்கும்போது அதான் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இஷ்டப்பட்ட வேலையை கொடுக்க முடியல. சோ நான் என்ன பண்ணப்ப எனக்கு இஷ்டப்பட்ட வேலையை கொடுக்க முடியுது. அப்புறம் ஓகேவா, எல்லாம் அந்த மொத்தம் பாஸ் பண்ணுமா, பாஸ் பண்ண விடுறாங்க, பாஸ் பண்ணுமா, பாஸ் பண்ணிக்க முடியும். சரியா? இது மாதிரி வந்து நம்ம வந்து ஃபுல் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளுடைய மேட்ரிக்ஸஸ் வந்து ஆர்பிட்ரரி வேல்யூ கொடுத்து ஃபில் பண்ண வைக்க முடியும். அதை மட்டும் ஞாபகம் வச்சு. சரியா? இப்ப வந்து பாருங்க, இதுல வந்து நான் வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து எல்லாம் பாஸ் பண்ணியாச்சு. கிளாஸ் ரூம்ல எல்லாமே பாஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு அப்புறம் நான் பாஸ் பண்ணி கொடுத்துட்டேன், எல்லாரும் பாஸ் பண்ண வச்சாச்சு. அப்புறம் எனக்கு ஒரு பையன் பண்ணணும். அந்த பையன் அப்ப நாங்க என்ன செய்ய முடியும், உங்களுக்கு தெரியும் இல்லையா? பாஸ் மார்க் ஆஃப் 03 அந்த இண்டெக்ஸ் எடுத்து அவனை மட்டும் என்ன செய்ய முடியும், பெயில் பண்ண முடியும். ஒரு பெயில் நம்ம வந்து டேட்டா வந்து நம்ம வந்து பாஸ் முடியும், இண்டெக்ஸ் பாஸ் முடியும். பாத்தீங்களா? இது மட்டும் ஃபெயிலா போயிட்டா, பாக்கி எல்லாம் பாஸ். மொத்த கிளாஸ் எல்லாம் பாஸ். ஓகே தானே? 16 பேர் மொத்தம் இருந்தாங்க, எல்லாம் பாஸ். நீங்க ஒரு டேட்டா எடுத்து அதை செக் பண்ணி நம்ம என்ன செய்ய முடியும்னாக்கா அது வந்து நீங்க பாஸோ ஃபெயிலோ கொடுக்க முடியும். சரிதானே? ஞாபகம் வச்சுங்க. நான் வந்து பிராட்காஸ்ட் நடத்த போறேன். பிராட்காஸ்ட் நடத்தும் போது நான் எப்படி எல்லாம் பண்ண போறேன்னு நீங்க தெரியும். முடியாது. எனி டவுட்ஸ்? ஃபுல் மெத்தட்ல டவுட் இருக்கா? ஃபுல் மெத்தட் ஒரு ஷேப் எடுத்துக்கும், ஒரு ஃபுல் வேல்யூ எடுத்துக்கும். அந்த ஃபில் வேல்யூ வந்து எனி டேட்டா டைப் இருக்கலாம். நீங்க வந்து ஸ்ட்ரிங்ல பாஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா வந்து ஆப்ஜெக்ட் அதை மட்டும் பார்த்து. இப்ப அடுத்து பாருங்க. இப்ப போயிட்டு இதோட டவுட்ஸ் இருக்காச்சும் உங்களுக்கு? அப்புறம் டவுட்ஸ் ஓகே தான். சரி, இதுதான் உங்களுடைய விஷயம். இப்ப வந்து நான் வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ண போறோம்னாக்க, ரியல் டைப்ல போயிட்டு நம்ம 2 வெக்டார் கிரியேட் பண்ண போறோம். உங்களுக்கு அனுப்புறோம். ரியல் டைப் நம்ம வந்து எனக்கு வந்து ஃபுல் வேல்யூ 4 நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் வந்து இங்க வந்து என்ன கொடுத்தேனாக்கா ஷேப் கொடுத்தேன். என்ன கொடுத்தேன், இப்ப ஏதோ ஒரு 4 ஷேப் கொடுத்தேன். அது மேட்ரிக்ஸஸ் வந்துச்சு. இப்ப எனக்கு என்ன பண்றேன்னாக்க, நான் போயிட்டு அந்த ஷேப்ல போயிட்டு மேட்ரிக்ஸஸ் கொடுக்கல, வெக்டார் கொடுத்துருக்கேன். நான் என்ன பண்ண போறேன், எத்தனை பேர் எனக்கு ஒரு வெக்டார் வருமா? எனக்கு சரிதானே? ஒரு வெக்டார் வரும் இல்லையா? ஓகே சார், ஒரு வெக்டார் வரும். இங்கேயும் வந்து என்ன கொடுத்தா ஷேப் கொடுக்கல, 4 கொடுத்துருக்கேன். சோ இதுல வந்து பாசல் ஃபுல் ஆயிட்டு இருக்கு, 19 ஃபுல் ஆயிட்டு 2 வெக்டார் கிடைச்சிருக்கு எனக்கு. சரியா? 2 வெக்டார் கிடைச்சிருக்கு. இப்ப இந்த 2 வெக்டாரை யூஸ் பண்ணி நம்ம வந்து 2 வெக்டாரை யூஸ் பண்ணியோ 2 மேட்ரிக்ஸஸ் யூஸ் பண்ணியோ நான் வந்து பிராட்காஸ்டிங் பண்ண முடியும். என்னன்னாக்க வந்து ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனா இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு உள்ள எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து இருக்கும் இல்லையா? அப்ப அந்த 2 டேட்டாவை 2 மேட்ரிக்ஸஸ் 2 வெக்டார் எடுத்துக்கிட்டு நான் என்ன செய்யணும்னாக்கா ரியல் டைப்ல மேனிபுலேஷன் பண்ண முடியும் பிராட்காஸ்டிங் பண்ணும்போது. சரியா? அதுக்கு எல்லாமே பின்னாடி பண்ண போறோம். ஞாபகம் வச்சு. ஆல்ரைட், கொஸ்டின்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டுங்க. இதை பண்ணியாச்சு, நம்ம பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் நம்ம வந்து டேட்டா டைப் வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கொடுத்து பார்த்தோம், இன்ட் கொடுத்து பார்த்தோம். நான் வந்து உங்களுக்கு டேட்டா டைப் வந்து ஜஸ்ட் ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி தான். நம்ம வந்து டேட்டா டைப் வந்து S2 கொடுக்குறேன். S2 கொடுத்தாக்க S2 என்ன சாப்பிட ஞாபகம் இருக்கா? S2 எத்தனை பைட்டு படிக்கும்? S2 2 பைட்டு படிக்கும். சரியா? என்ன அமைதியா இருக்கு டீம் எல்லாமே? என்ன போர் அடிக்குதா? கிளாஸ் ஸ்லோவா போதா? புரியுதா புரியலையா? புரியுது சார். கிளாஸ் அதெல்லாம் தெரிஞ்ச கேட்ட குரலா இருக்குது, புது குரல் ஒண்ணு வரலையே. புரியுதா ஏதாச்சும் டீம்? புரியுதா? கிளாஸ் என்ன அமைதியா போயிட்டு இருக்குது? நம்ம கொஞ்சம் புரியுது இல்ல? சரி, ஆமா, மறுபடியும் சொல்றேன். மறுபடியும் உங்களுக்கு சொன்னதான் உங்களுக்கு இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், போட்டு பார்க்கணும். இது வந்து லாங்குவேஜ் கிடையாது, பைத்தான் லாங்குவேஜ் கிடையாது. இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நீங்க ரியல் டைம் பயன்படுத்த முடியும். அதெல்லாம் சொல்லிருக்கோம் ஏற்கனவே. சரி, இப்ப டேட்டா டைப் பேசினாக்க 2 மட்டும் படிக்கும். அந்த பிஆர் இருக்குல்ல, பிஆர் மட்டும் படிச்சுக்கும். பைட்ஸ் கொடுக்கும், 2 பைட்ஸ் படிச்சு கொடுக்கும். பிஆர் கொடுக்கும்.
பிஆர் கொடுக்கணும். சரியா? இதே நான் பைட்ஸ் வந்து S3னாக்க உங்களுக்கு தெரியும், எல்லாமே பழைய கான்செப்ட். இப்ப நம்ம S3 S4 எல்லாம் போட்டு பார்த்த வாய்ஸ் தான் நமக்கு இப்ப ஈஸியா தெரியுது, உங்களுக்கு புரியுது. ரைட். எஸ்க்கு வேற என்ன கொடுக்கலாம்? ஏ கொடுக்கலாமா? ஏ கொடுக்கலாம்ல? ரெண்டு ஒண்ணு தானே. எஸ் கேபிட்டல் எஸ் கொடுக்கலாம், மாலை கொடுக்கலாம். ரைட். சரி பாருங்க. ஆல் ரைட். இது வந்து பார்த்து முடிச்சோம். ஏதாவது क्वेश्चंस இருக்கா? டவுட் இருக்கா உங்களுக்கு? இப்ப ஃபுல் மெத்தட்ல ஷேப் அண்ட் ஃபில் வேல்யூ. ஷேப் கொடுக்கும்போது நீங்க வந்து 4,3 மேட்ரிக்ஸ் கொடுக்கலாம், ஒரு வெக்டாரும் கொடுக்கலாம். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டாங்க. சரியா? ரைட். எனி क्वेश्चंस ஃபுல் மெத்தட்ல? இப்ப சரிதானே? அடுத்து பார்க்க போறோம். அப்புறம் இப்ப அடுத்து நம்ம வந்து இப்ப நம்ம வந்து ரேண்டம்னு மெத்தட் ஒன்று இருக்குது, அதை வச்சு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம் உங்களுக்கு அனுப்புறோம். பைத்தான்ல வந்து உங்களுக்கு வந்து ஒண்ணு பண்ணிடுறோம். உங்களுக்கு இப்ப இம்போர்ட் ரேண்டம்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. சப்போஸ் எனக்கு வந்து இப்ப ரேண்டம் டாட் ரேண்டம்னு டைப் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப ரேண்டம் டைப் பண்ணீங்கன்னாக்க ஒரு வேல்யூ வரும். இது ஒரு ரேண்டமா அது வந்து ஆர்பிட்ரரி வேல்யூ சிஸ்டமா ஜெனரேட் பண்ணி வேல்யூ கொடுக்கும். அந்த வேல்யூ எப்படி இருக்குன்னாக்க, அந்த வேல்யூ இருக்குல்ல, அது வந்து 0க்கும் 1க்கும் இடையில இருக்கும். ஓகேவா? கீழேயும் போது மேலேயும் போகாது. 0க்கும் 1க்கும் இடையில இருக்கும். நம்பர் மாறி மாறி வந்துட்டு இருக்கும். சரிதானே? மாறி மாறி வந்துட்டு 0.02 1க்கு மேல போகாது. எல்லாமே 0 பிட்வீன் 0 and 1. அதான் ரேண்டம் மெத்தட் வந்து என்ன கொடுக்கும்னாக்க பிட்வீன் 0 and 1 கொடுக்கும். இந்த ரேண்டம்ன்றது வந்து சர்டிபிகேட் எக்ஸாம் எழுத போறீங்கல்ல, அதுல உள்ள ஒரு சாப்டர் அது வந்து சிலபஸ் இருக்கு. ரேண்டம்னு ஜாக்கிரதையா பார்த்து. சரியா? இது எப்படி கொடுக்குதுன்னா பாருங்களேன். இது வந்து இதா கொடுக்குது, ஃப்ளோட்டா கொடுக்குது. சரியா? ஃப்ளோட்டா கொடுக்குது. எனக்கு ஃப்ளோட் வேண்டாம் சார், எனக்கு வந்து இண்டிஜரா எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணீங்க? நீங்க போயிட்டீங்க. அப்புறம் நான் இது பைத்தான சொல்லிட்டு இருக்கேன், அதே தான் இங்க யூஸ் பண்ண போறோம். உங்களுக்கு பாருங்க. ரேண்டம் டாட் ரேண்ட் இன்ட் மெத்தட் இருக்குது. அத போய் என்ன பண்ண போறீங்கன்னாக்க ரெண்டு கொடுப்பீங்க, ஸ்டார்ட் ஸ்டாப் கொடுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 5,10 கொடுப்பீங்க. அப்ப என்ன செய்யணும்? ஏதாச்சும் பிட்வீன் 5ல இருந்து 10 ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து இண்டிஜரா வரும். இப்ப 5 எப்போதும் ஞாபகம் வச்சுங்க. ரேண்ட் வந்து ஸ்டார்ட் வந்து இன்க்ளூசிவ், எண்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவ். அதாவது வந்து 5, 6, 7, 8, 9 வரைக்கும் இந்த ஏதாச்சும் நம்பர் கொடுக்கும். 10 வராது. ரேண்ட்ல பாத்துங்க. இப்போ எக்ஸ்க்ளூசிவ் ஃபர்ஸ்ட் 10 சாரி 10 வந்து வருது இன்க்ளூசிவ். ரேண்ட்ல வந்து இன்க்ளூசிவ். ஓகே. நம்பர்ல வந்து எக்ஸ்க்ளூசிவ், பைத்தான்ல வந்து இன்க்ளூசிவ். எண்ட் பாயிண்ட் இந்த எண்ட் நம்பர். சோ ஏதாச்சும் எனக்கு வந்து ரேண்டம் கொடுக்குது. ஓகேவா? இந்த ரேண்டம் உள்ள கான்செப்ட் இதை நான் நம்பர்ல வந்து எப்படி யூஸ் பண்ற பாத்துங்க. சரியா? அதேதான் நம்ம ஒண்ணு விஷயம் கிடையாது. நான் போயிட்டு இப்ப என்னால வந்து ஒரு மேட்ரிக்ஸஸ் எல்லாம் கிரியேட் பண்ண முடியாது. வேற நம்பர் வந்து என்னால ஒரு மேட்ரிக்ஸஸ் கிரியேட் பண்ண முடியும். ரேண்டம் டாட் ரேண்டம் கொடுத்து நான் என்ன பண்றேன்? 4,2 கொடுத்தோம்னாக்க எனக்கு வந்து 4 ரோ 2 காலத்துல வந்து என்ன செய்யணும்னாக்க வந்து எனக்கு ஒரு ரேண்டமா நம்பர் கிரியேட் ஆகுது. 4 ரோ 2 காலத்துல. இதுதான் இது வந்து நம்பர்ல உள்ள விஷயம். சரியா? மேட்ரிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது. ஓகேவா? நீங்க ஏதாவது சொல்ற கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நீங்க போய் மவுஸ் வச்சீங்கன்னாக்க ரேண்ட் வரும். இல்லையா? நான் வந்து கண்ட்ரோல் பட்டன் அமைக்கிறேன் லேப்டாப்ல. கண்ட்ரோல் பட்டன் அமைக்கிட்டு நீங்க மவுஸ் கூட வைக்கணும். சரியா? என்ன வச்சாலும் உங்களுக்கு வந்து அது முடியாது. அதோட ஹெல்ப் உங்களுக்கு ஹெல்ப் போயிருக்கும். கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணாக்க அந்த ரேண்ட் வந்து வரும். எப்படி வருது வரும் காமிக்கணும். அது முக்கியம் நமக்கு. அது இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் அப்ப பார்க்கணும். சரி. இது வந்து ரேண்டம் டாட் ரேண்ட். சோ இப்போ என்ன பண்ண போறப்ப ரேண்ட் இன்ட் மூலம் நான் வந்து டேட்டா கிரியேட் பண்ண போறேன். அதை பாத்துங்க. ரேண்ட் இன்ட் மூலம் நான் டேட்டா கிரியேட் பண்ணேன். இது வந்து ரேண்டம் அப்புறம் ரேண்ட் இன்ட் நிறைய இருக்குது. என் ரேண்டத்துல என்பி டாட் ரேண்டம், என்பி டாட் இருக்கு, என்பி டாட் ரேண்டம், ரேண்டம் டாட் ரேண்ட் இன்ட், ரேண்டம் டைமென்ஷன், ரேண்ட் ஃப்ளோட், ரேண்டம் இன்டிஜர்ஸ், ரேண்டம் சாம்பிள் நிறைய இருக்கு. ரேண்டத்துல ஒண்ணு பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரி. ரேண்ட் வச்சு பார்ப்போம். அப்புறம் வந்து ரேண்ட் இன்ட் வச்சு பண்ண போறேன். ரேண்ட் இன்ட்ல வந்து என்னன்னு 4 பாராமீட்டர் பாத்துங்க. லோ, ஹை, சைஸ், டேட்டா டைப். 4 பாராமீட்டர் இருக்குது. இந்த பாராமீட்டர் யூஸ் பண்ண என்ன பண்ணணும் யோசனை. சரி. அப்புறம் 4 பாராமீட்டர் இருக்குது. லோ, ஹை, அப்புறம் சைஸ், டேட்டா டைப் 4 இருக்குது. வில் சி அப்படின்னு. சார் நான் நெட்வொர்க் இஷ்யூவா இருக்குது. நான் நெட்வொர்க் வந்து போயிட்டுனாக்க எனக்கு யாருக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் வேற நெட்வொர்க் மாத்திக்கிறேன். சரி. இப்ப பாருங்க, நான் இப்ப ஒண்ணா ஃபர்ஸ்ட் காமிச்சிருக்கேன் உங்கள்ட்ட. இதாங்க எனக்கு வந்து நான் ரேண்ட் இன்ட்ல வந்து என்ன பண்றேன்னாக்க எனக்கு வந்து 12ன்னு சொல்லிட்டு 3,3 0ல இருந்து எனக்கு வந்து பாருங்க ரேண்ட் இன்ட்ல வந்து நான் வந்து ஸ்டார்ட் வந்து என்ன கொடுக்கணும்னாக்க 0,12 கொடுக்கணும். நான் அது பை டிஃபால்ட் 0 எடுத்துக்கும். 0ல இருந்து
11 வரைக்கும் வரும். சைஸ் 3,3ல எனக்கு ஒரு மேட்ரிக்ஸஸ் எனக்கு வரும். ஓகேவா? எனக்கு வந்து 3,3ல எனக்கு ஒரு மேட்ரிக்ஸ் 3/3 3 ரோ 3 காலத்துல மேட்ரிக்ஸ் வரும். ஓகேவா? ஏன் எனக்கு இந்த ரேண்டத்துல பண்ணும்போது வெறும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்டா வந்துச்சு. ஞாபகம் இருக்கா? எனக்கு வந்து இண்டிஜுவல் எனக்கு மேட்ரிக்ஸஸ் வேணும். அது ரேண்டமா எடுத்து எனக்கு கொடுக்குது. எனக்கு இது ஆக்சுவலா எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க இப்படி இருக்கணும். இந்த எப்படி இருக்கணும்னாக்க ஒரிஜினல்ல வந்து நான் இப்படிதான் பண்றேன்னு நான் பண்ணல, பர்பஸா பண்ணாம இருக்கிறேன். வந்து நம்ம 4 பாராமீட்டர் பார்த்தோம்ல. ஸ்டார்ட் ஈக்குவல் டு 0, அப்புறம் வந்து லோவா ஹையா இருக்கு. பாராமீட்டர் என்ன பார்த்தோம்? Start, stop, sir. A, B, sir. Oh, sorry, low, high. Low is equal to 0, is equal to 1. அப்புறம் நம்ம வந்து அதோட சைஸ் பார்த்தோம், டேட்டா டைப், சைஸ் அப்புறம் டேட்டா டைப். ஓகேவா? சோ லோ இதான் இருக்கணும். நான் வந்து லோ கொடுக்கிற வாசி பை டிஃபால்ட் 0 எடுத்துக்கும். ஹை வந்து 12 கொடுத்துருக்கேன், சைஸ் 3,3 கொடுத்துருக்கேன். அதான் இதான் பண்ண முடியும். இதோட ஷார்ட்கட்டா கொடுத்துருக்கேன். இது மாதிரி வந்து நீங்க இப்படி பண்ண முடியும், இப்படி பண்ண முடியும். சரி, வந்து பாத்துங்க எப்படி பண்றது பாத்துங்க. அடுத்தது அதே மாதிரிதான். இப்போ லோ வந்து 5, அதாவது 5ல ஆரம்பிச்சு ஹைல முடியணும் 12. சைஸ் அகைன் வந்து எனக்கு 3,3 தான். இங்க வந்து 0 ஆரம்பிச்சு இல்லையா டேட்டா எனக்கு. இங்க வந்து இந்த 5ல இருந்து 6, 7, 8, 9, 10, 11 எனக்கு என்ன செய்யணும்னாக்க எனக்கு வந்து ஒரு அந்த நம்பர் ரேண்டமா எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு அரே கொடுக்கணும். இங்க வந்து பார்க்கணும். சரியா? அதே மாதிரி அப்புறம் இது பார்த்தோம். அடுத்து பாருங்க. சரி, இப்போ வந்து லோ பாருங்க. லோ வந்து எனக்கு வந்து -4, ஹை 12, சைஸ் அதே தான், அதே மேட்ரிக்ஸ் போகுது எனக்கு. ஓகேவா? -4ல ஆரம்பிச்சு எனக்கு என்ன செய்யணும்னாக்கா 11 வரைக்கும் எனக்கு டேட்டா கொடுக்கணும். ஒரு அரே கிரியேட் ஆகணும். ஓகேவா? -4 இருக்கலாம், -3 இருக்கலாம், -2 -1 ஆரம்பிச்சு எனக்கு வந்து 11 வரைக்கும் டேட்டா கொடுக்கும். 11 வரைக்கும் தான் வரும். இது வந்து பைத்தான்ல வந்து ரேண்ட் இன்ட் வந்து எண்ட் பாயிண்ட் வந்து இன்க்ளூசிவ், நம்பைல வந்து ரேண்ட் இன்ட் வந்து எண்ட் பாயிண்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவ். 12 வராது. ஓகேவா? 12னாக்க 11 தான் வரும். ஓகேவா? 5, 6, 7, 9, 10, 11 வரைக்கும் வரும். 12 வராது. ஞாபகம் வச்சுங்க. பைத்தான்ல வந்து ரேண்ட் இன்ட் வந்து எண்ட் பாயிண்ட் வந்து இன்க்ளூசிவ் வரும். இதுல நம்பைல வந்து ரேண்ட் இன்ட்ல வந்து இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் வராது. சரியா? இதான் விஷயம். இப்ப புரியுதா? ரேண்ட் இன்ட் யூஸ் பண்ணி என்னால ஒரு மேட்ரிக்ஸ் வந்து கிரியேட் முடியுது. சரியா? சரி, ஓகே. இது பார்த்தோம். இதுல கொஞ்சம் வந்து அடுத்த ரவுண்ட் போக போறோம். சரிதானே? இப்ப நான் வந்து ஹை வந்து இந்த கொடுத்துருக்கேன். சரி, அப்புறம் ஹை வந்து கொடுத்துருக்கேன். லோ 0, ஹை 12 கொடுத்துருக்கேன். சப்போஸ் நான் வந்து பாருங்க, அப்புறம் லோ வந்து 5 இருக்கு. லோ வந்து 5, ஹை வந்து கொடுக்கலாம். மறந்துட்டேன். சரியா? மறந்துட்டேன். ஹை கொடுக்கல பாருங்க. ஹை கொடுக்கல. இப்ப என்ன சார் ஆகும்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. சரியா? இப்ப என்ன ஆகும் கேள்வி ஒன்று. இதெல்லாம் வேண்டாம் விட்டுருங்க. இதை மட்டும் கான்செப்ட் பண்ணுங்க. லோ கொடுத்துருக்கேன். லோனாக்கு மினிமம் ஸ்டார்டிங் பாயிண்ட் 5, ஹை பாயிண்ட் வந்து எனக்கு வந்து கொடுக்கவே இல்லை. அப்படி இருந்துச்சுனாக்க என்ன ஆகும்னு ஒரு கால்குலேஷன் பார்த்துங்க. இஃப் ஹை இஸ் நன் கொடுக்கல, இப்ப என்ன பண்றாங்க, இந்த ஹை வேல்யூ இருக்குல்ல எனக்கு கொடுக்கவே இல்லை. ஹை வந்து என்ன ஆயிடுனாக்க வேல்யூ கொடுத்தாங்க, ஹை சீக்கோ நன்னு கொடுத்தாங்க. கொடுக்கல. சரியா? கொடுத்தாச்சு. அப்படி கொடுத்தாருனாக்க என்ன ஆகும் மட்டும் ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்கு பார்த்துங்க. ஹை நன்னா இருந்துச்சுனாக்க அப்ப ரிசல்ட் இருக்குல்ல, ரிசல்ட் வந்து என்ன ஆகும்னாக்க 0, லோவை எடுத்துக்கும். நான் உங்களுக்கு சொன்னா புரியாது, கோடு போட்டு காமிக்கிறேன். then we'll see it out. இங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்ப இந்த க்ளோஸா கவனிச்சுங்க, பாப்போம். நம்ம இது வந்து எனக்கு லோ 5, ஹை 12, இது ஒன்று போட்டிருக்கேன். ஹை வந்து 12, சைஸ் வந்து போட்டாச்சு. ஆனா லைன் நம்பர் 3ல வந்து என்ன பண்றாங்கனாக்க எனக்கு வந்து ஹை நன் கொடுத்துருக்கேன். நன் கொடுத்த வாசி இது என்ன ஆகும்னு சொல்லி நம்மகிட்ட முதல்ல ஹை வந்து லோ வந்து 0, ஹை வந்து 5. கொஞ்சம் புரியாத எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் பத்தி ட்ரை பண்ணுங்க. லோ கொடுத்தாச்சு, ஹை நன் கொடுத்தாக்க என்ன பண்ணணும்னாக்க இந்த லோ வேல்யூ இருக்குல்ல இதை வந்து ஹையா மாத்திக்கணும். இந்த பாருங்க, இந்த லோ வேல்யூ இருக்குல்ல
இதை வந்து ஹையா 5 இந்த பாருங்க ஹையா மாத்திக்கணும், சிஸ்டம் மாத்திக்கணும். அப்புறம் லோ என்ன இருக்குனாக்க 0 மாத்திக்கணும். நான் லோ 5 கொடுத்து ஹை நன்னா இருந்தா மட்டும் அந்த ரூல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நன்னா இருந்தாக்க சிஸ்டம் எப்படி புரிஞ்சுக்கணும்னாக்க நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னாக்க இந்த 5 வந்து ஹையா புரிஞ்சுக்கும். இந்த இப்படி ஆயிடும் கோடு, லோ வேல்யூ 0 ஆயிடும். அப்ப என்ன ஆகும்னாக்க நமக்கு வந்து 0 ஆரம்பிச்சு 1 2 3 4. ஏன் நம்ம வந்து நான் வந்து என்ன சொல்லிருக்கேன், நம்ம வந்து நம்பையில வந்து ஹை வந்து எக்ஸ்க்ளூசிவ் சொல்லிருக்கேன். ஏன் 5 வந்து பிரிண்ட் ஆகாது. 0 1 2 3 4 1 2 0 1 2 3 4 வரைக்கும் வரும். ஏன் அது மாதிரி எனக்கு என்ன ஆகும்னாக்க எனக்கு வரும் ஆன்சர். எனக்கு என்ன வரும், எனக்கு இப்ப 0 1 2 3 4ல இருந்து ரேண்டமா எனக்கு வந்து 3,3 என்ன வரும், எனக்கு ஒரு டேட்டா வரும். சரியா பாருங்க, 0 1 2 3 4 5 வராது. என்னங்க சொல்லுங்க? பைத்தான்ல ரேண்ட் வந்து இன்க்ளூடட் சார். அந்த ஆமா இன்க்ளூசிவ் இன்க்ளூசிவ். சோ 5 வந்து வரும் சார். இல்லங்க பைத்தான்ல ரேண்ட் வந்து ஹை வந்து இன்க்ளூசிவ், நம்ம எல்லாம் எக்ஸ்க்ளூசிவ் சொல்றேன். ஓகே ஓகே கரெக்ட்டா சொல்றேனே? தப்பா? கரெக்ட் சார். சரி, நீங்க வந்து பைத்தான்ல வந்து ரேண்ட் வந்து எஸ் அந்த எண்ட் வந்து இன்க்ளூசிவ். ஓகேவா? வேற வந்து சார் சொல்லுங்க. பைத்தான்ல ரேண்டன்ட்ல வந்து a, b நம்ம இங்க லோ ஹைன்றதுல இங்க a, b போடுவோம். ஏவும் பியும் இன்க்ளூசிவ் மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லுவோம் சார். அவ்வளவுதான். ஆமா 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 அது வந்து நம்ம வந்து இது நம்ம இந்த லோ ஹைன்னு சொல்ற வித்தியாசம் அவ்வளவுதான். சரியா? சரி, இது யாருக்காச்சும் புரியல மட்டும் சொல்லுங்க, அப்பதான் நான் நெக்ஸ்ட் போக முடியும். இதை பேஸ் பண்ணி வேற பண்ண போறப்ப இது புரியுதெல்லாம் பாருங்க. நன்னு கொடுத்தாக்க என்ன இது பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு லைன் நம்பர் 3 வந்து நம்பர் 4 வந்து நார்மலா உள்ளது உங்களுக்கு. அப்புறம் லோ 0ல ஆரம்பிச்சு எனக்கு வந்து 5 வரைக்கும்னாக்க எனக்கு 5 - 1 ஓகேவா? 0 1 2 3 4 இருக்குல்ல, இதுல எனக்கு நார்மலா எனக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்றேன். நார்மலா சொல்லியாச்சு. அப்புறம் நான் வந்து ஹை வந்து நன்னா கொடுத்தாக்க சிஸ்டம் எப்படி புரிஞ்சுக்கும்னு உங்களுக்கு அது போட்டுருக்கேன். ஓகேவா? இப்படிதான் புரிஞ்சுக்கணும். நான் ஹை நன் கொடுத்தனாக்க இந்த வேல்யூ லோ வேல்யூ வந்து ஹை 5 ஆக்கிட்டு லோ 0 ஆக்கிடும். சரியா? பண்ணிட்டாக்க வந்து எனக்கு 0 வரும். யாருக்கு புரியலையோ சொல்லுங்க, ஒண்ணும் டவுட்னா கேளுங்க, மறுபடியும் 10 வாட்டி சொல்லுங்க. எது கொஸ்டின்ஸ் ஜூனியர்ஸ்க்கு புரியுதா? இருக்காச்சும் கொஞ்சம் ஜூனியர்ஸ்க்கு புரியுதா? சீனியர்ஸ்க்கு விட்டுருங்க. சார் புரியுது சார். புரியுதா? வெரி குட். ஓகே, நீங்க அதனாலதான் பர்பஸ் போட்டு வச்சிருக்கேன். இந்த கோடு வந்து எப்படி எழுதணும் அப்படின்னாக்க எப்படி எழுதணும், இந்த இடத்துல எப்படி எழுதணும் அதை மட்டும் பார்த்து அதுதான் பார்த்துருக்காங்க. ஹை வந்து நன்னா இருந்துச்சுனாக்க என்ன பண்ணும், ரிசல்ட் வந்து 0, லோ. எது அந்த இடத்துலயா 0, இந்த லோ வழி என்ன இருக்குது 5 இருக்குல்ல, இப்ப அது 5 ஆயிடும். அதான் அப்படி போட்டிருக்காங்க. இது தேதியை படிச்சவங்களுக்கு புரியாது, எனக்கு புரியல. நாங்க மதியம் வந்து போட்டு பார்த்தோம் அப்படின்னு. ஆல்ரைட், இதை பாத்துங்க. அப்புறம் வந்து சொல்லுங்க. நீங்க லோ வேல்யூ வந்து இப்போ ஹை வேல்யூ நன் கொடுத்து பண்ணி பார்த்திருக்கீங்களா? லோ வேல்யூ நன் கொடுத்துட்டு ஹை வேல்யூவா இருந்ததுன்னா எப்படி சார் வரும்? வண்டர்ஃபுல். அப்ப என்ன கேக்குறாங்க? ஓகே, லோ வேல்யூ நன் கொடுத்துட்டு ஹை வேல்யூ வந்து வேல்யூ கொடுப்பீங்க. அதான் சொல்றீங்க. எனக்கு வந்து லோ ஹை நன் இருக்கு, லோ நன் கிடையாது. நீங்க நன் கொடுக்க முடியாது, லோவுக்கு நன் கொடுக்க முடியாது. யாராவது சரியா? கொடுக்க முடியாது. ஹைக்கு வந்து கொடுக்க முடியாது. அதே மாதிரி கொஸ்டின்ஸ் கேளுங்க. நீங்க வந்து எவ்வளவு சில்லியான கொஸ்டின்ஸ் இருந்தாலும் வந்து எப்போதும் கொஸ்டின்ஸ் கேளுங்க. அப்பதான் பண்ணி பார்த்து கன்க்ளூஷன் பண்ண முடியும். அவன் சப்போஸ் எக்ஸாம்பிள் வந்து லோ சீக்கு நன் கொடுத்தாக்க இது மாதிரி கூட கிடையாது எனக்கு. சரியா? அப்படி கூட கிடையாது. அதனால இப்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது சரிதானே? அப்படி கூட கிடையாது. நன்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் லோ கிடையாது, லோ கிடையாது. சரிதானே? நன் டைப் கிடையாது. சோ அதுக்காக வேண்டி எல்லா டவுட்ஸும் நீங்க எவ்வளவு சில்லி டவுட்ஸ் வந்து கேட்டுருங்க. என்னோட சீனியர்ஸ் இருக்காங்களே நம்ம சில்லியா ஃபீல் பண்றமேன்னு கேட்காதீங்க. என்ன இருந்தாலும் கையில கேட்டுருங்க. புரிஞ்சாச்சு? நல்ல கொஸ்டின்ஸ் கேட்ட கொஸ்டின் அது. இது பார்த்து முடிச்சிட்டோம்ல. இதுதான் நமக்கு வந்து இது நம்ம என்ன பண்றோம்ப்ப ஃபுல் மெத்தட் பண்ணி பார்த்தோம். ஃபுல் மெத்தட் பண்ணி பார்த்ததுக்கு ஃபுல் மெத்தட் வந்து ஃபில் வேல்யூ இருக்குது, ரேண்டத்துல வந்து ரேண்ட் இருக்குது, ரேண்ட் இன் இருக்குது. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. பைத்தான்ல ரேண்ட் இன் வந்து கடைசி வேல்யூ வந்து இன்க்ளூசிவ். ஓகேவா? நம்பை ரேண்ட் இன்ல வந்து கடைசி வேல்யூ வந்து எக்ஸ்க்ளூசிவ் வராது, பிரிண்ட் ஆகாது, எடுத்துக்காது. அதை மட்டும் ஞாபகம் வச்சு இது அது பேஸ் பண்ணி ஒரு அந்த ரேங்கிங் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு எக்ஸாம் கொஸ்டின் வரும். உங்களுக்கு சர்டிபிகேஷன் எக்ஸாம்ல கொஸ்டின் வரும். ரைட், இது பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் தான். அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா வந்து லினியர் அல்ஜிப்ரா. இப்பதான் உங்களுக்கு வந்து ரியலா நீங்க வந்து
10th மேத்தமெட்டிக்ஸும் +2 மேத்தமெட்டிக்ஸும் படிக்கணும். அது வந்து நீங்க யாராச்சும் வந்து கிளாஸ் எடுத்தா கூட சொல்லுங்க. +2 வந்து லினியர் அல்ஜிப்ரா படிச்சாதான் உங்களுக்கு வந்து அந்த மெத்தட்ஸ் தான் நம்ம வந்து நம்பையில அப்படியே இருக்குது. அந்த லினியர் அல்ஜிப்ரான்ற மெத்தட்ஸ் எல்லாம் புரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அடுத்த லெவல் வந்து போக முடியும். அதை வந்து ஞாபகம் வச்சு டேட்டா அனலிஸ்டாவோ ஜூனியர் டேட்டா சயின்டிஸ்டாவோ டேட்டா அனலிஸ்டா போகிறவங்க கட்டாயம் உங்களுக்கு வந்து 10th +1 +2 ஃபண்டமெண்டல் மேக்ஸ் இருக்கணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். கேர்ஃபுல்லா ஞாபகம் வச்சு அடுத்து நம்ம வந்து பண்ண போறோம். இப்ப நம்பை வந்து எப்படி வந்து ஏற்கனவே பார்த்திருக்கோம்ல, நம்பை வந்து லினியர் அல்ஜிப்ரா வந்து சப்போர்ட் பண்ணி பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்கு நம்ம பார்த்திருக்கோம். நம்ம நேரா பாத்தீங்கன்னாக்க லினியர் அல்ஜிப்ராவை சப்போர்ட் பண்ணி பார்த்திருக்கோம். எங்கே பார்த்திருக்கோம் நம்ம நம்பர் 7 ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து லினியர் அல்ஜிப்ரா 3 சொல்லிருக்கோம். ஸ்டாக்கிங், அப்புறம் வந்து பிராட்காஸ்டிங், அப்புறம் வந்து லினியர் அல்ஜிப்ரா. இதெல்லாம் முக்கியமான விஷயம். சரி, உங்களுக்கு அப்புறம் இதெல்லாம் ஈஸி. அரித்மெடிக் ஆபரேஷன்லாம் நான் பிராட்காஸ்ட் காமிச்சிருப்பேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆபரேஷன்ஸ் காமிச்சிருப்பேன். எல்லாத்தையும் காமிச்சிருவோம். மெட்ரிக்ஸ் காமிக்க மாட்டேன், பாக்கெல்லாம் காமிச்சிருவோம். சரியா? இதெல்லாம் சர்ச் பண்றது எல்லாம் காமிச்சிருவோம். சரியா? மெட்ரிக்ஸ் ஆபரேஷன் காமிச்சிருவோம். ஸோ நமக்கு வந்து லினியர் அல்ஜிப்ராவை சப்போர்ட் பண்ணும். சரியா? ஆல்ரைட். ஸோ இப்ப அதனுடைய லினியர் அல்ஜிப்ரா ஃபங்க்ஷன் வச்சு நான் உங்க சாம்பிள் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். நீங்க வந்து மற்ற விஷயங்களா போய் ஒன்றா ரிசர்ச் பண்ணி பார்த்து முதல்ல வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது. ஓகேவா? லினியர் அல்ஜிப்ரா வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு என்னன்னு தெரியணும். உங்களுக்கு முதல்ல np.ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இல்லையா? ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது. சரியா? அது என்ன அப்படின்னாக்க ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இது மாதிரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அது வந்து அந்த டயகனல் இருக்கு பாருங்க. இந்த டயகனல் மட்டும் 1 1 1 இருக்கும், மீதி எல்லா வேலையுமே 0 இருக்கும். அது மாதிரி மேட்ரிக்ஸ் இருந்துச்சுனாக்க லினியர் அல்ஜிப்ராவில் வந்து அதை வந்து நம்ம என்ன பண்றோம்னாக்க ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு சொல்றோம் நம்ம. ஓகேவா? அது ஒரு எக்ஸாம்பிள் போட்டு வச்சிருக்கேன். 2x2 இருக்கணும். அது வந்து 2 வகையான இருக்குது. நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. முதல்ல வந்து இது வந்து டயகனல், இந்த இடத்துல 1 1, இது வந்து 3x3 1 1 இருக்கு. ஓகேவா? நீங்க 4னாக்கா 4 4 வரும். 2 விஷயம் நீங்க தெரிய வேண்டிய பாத்துங்க. இதுல வந்து 2 டயகனல் இருக்கு. ஒண்ணு வந்து 1 1 1 இதான் டயகனல். இப்படி இருந்தாக்க மட்டும்தான் அது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸஸ். அதோட பர்பஸ் என்ன சார்? டேட்டா சயின்ஸ் இப்படி பார்க்க போறோம் நம்ம. இன்னொரு டயகனல் இருக்கு பாருங்க. இந்த இருக்கு பாருங்க, 0 1 0. அதுவும் டயகனல் தான். ஓகே தானே? இந்த 1 1 இருக்குல்ல, அது வந்து பேர் வந்து பிரின்சிபல் டயகனல் பேர். அதான் பிரைமரி டயகனல். இந்த 0 1 1 பார்த்தோம்ல, 0 1 1 பார்த்தோம் இல்லையா, இது வந்து செகண்டரி டயகனல். இது நம்ம கணக்கு எடுக்க கூடாது. நம்ம என்ன எடுத்துக்கணும்? இந்த 1 1 இருக்குல்ல, பிரின்சிபல் டயகனல் தான் 1 1 1 இருந்து எல்லா நம்பரும் 1 1 இருந்து மீதி எல்லா எலிமெண்ட்ஸும் எல்லா ஆப்ஜெக்டும் எல்லா ஐட்டமும் எல்லா வேல்யூவும் வந்து 0 இருந்துச்சுனாக்க அந்த மேட்ரிக்ஸ் பேரு, அது மேட்ரிக்ஸ் பேர் வந்து நம்பையில வந்து நம்ம என்ன சொல்றோம்? லீனியர் அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி அது வந்து நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் சொல்றோம். ஓகேவா? சரி, இப்ப எனக்கு வந்து நீங்க மகேஷ் யார் இருக்கீங்களா? மெண்டாஸ் இருக்கீங்களா? நோட்ஸ் எடுத்துங்க. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸினுடைய ரியல் டைம் யூஸ் என்ன அப்படின்ட்டு நோட்ஸ் போடுங்க. டெலிகிராம்ல போடுங்க யாராச்சும். சரியா? மெண்டாஸ் இருக்கீங்களா யாராச்சும்? மகேஷ், வெள்ளி, சாலினி, என்னபடி மெண்டாஸ் நீங்க நோட்ஸ் எடுத்து போடுங்க. சரியா? வச்சுங்க. அது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் பர்பஸ் அல்ஜிப்ரா என்ன, டேட்டா சயின்ஸ் வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்த போறோம் அப்படின்ட்டு. அகைன் இது நம்பை அறை வச்சுங்க. நம்பை அறை படிச்சுட்டு இருக்கோம். நம்பை அறையில வந்து இது மாதிரி வந்து இருந்துச்சுனாக்க பிரின்சிபல் டயகனல் வந்து 1 1 1 இருந்து அப்புறம் வந்து எலிமெண்ட்ஸ் ஆப்ஜெக்ட் வேல்யூஸ் எல்லாம் 0 இருந்துச்சுன்னா பேர் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். பார்க்கலாம். பிரின்சிபல் டயகனல் பாத்துங்க. என்ன பண்றோம்? all elements of the principal diagonal are ones and all other elements are zeros. ஓகே தானே? இல்ல 0 இருந்துச்சுனாக்க மட்டும்தான் இப்படி அது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எடுத்து போறோம். ஓகே, ரைட். என்ன சார் பர்பஸ் அப்படின்னாக்க இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, நான் வந்து சொன்னோம் பிராட்காஸ்டிங்ல என்ன பண்ண போறோம்னாக்க இந்த அறை, இந்த நம்பை அறையும் இன்னொரு அறை இருக்குல்ல, எனக்கு இந்த அறை இருக்கு. எனக்கு இப்ப சப்போஸ் எனக்கு வந்து அப்புறம் s equal to np.a range of 9 dot reshape of 3,3
இது வந்து என்னுடைய ஒரு டேட்டா வச்சிருக்கேன். சரிதானே? இந்த இந்த அரேவையும் இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், இது ஒரு மேட்ரிசஸ் தெரியும் உங்களுக்கு. இது ஒரு மேட்ரிசஸ் 3,3 மேட்ரிசஸ். இது பிசினஸ் டேட்டா. இந்த பிசினஸ் டேட்டாவையும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் உள்ள டேட்டாவையும் என்ன செய்வேன் வந்து மல்டிப்ளை பண்ணும். ஏதோ ஆப்ரேஷன் பண்ண போறேன். மல்டிப்ளை பண்ணும்போது ரிசல்ட் என்ன வரும்னாக்கா இந்த மேட்ரிக்ஸ் வேல்யூ மாறாது, இது அப்படியே இருக்கும். ஏன் சார் அப்படியே இருக்குன்னா ஒரு காரணம் இருக்கு. டேட்டா சயின்ஸ் படிக்கும் போது ஒரு மாறக்கூடாது. 2 மேட்ரிசஸ் வந்து நான் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது மல்டிப்ளை பண்ண வேண்டிய கட்டாயம் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணி ஆகணும் ரூல்ஸ் பிரகாரம். ஆனா அப்படி பண்ணும்போது இந்த பண்ண பிறகு ரிசல்ட் இருக்குல்ல, வேல்யூ அப்படி இதே வரணும். எனக்கு இந்த இடத்துல இதே வரணும், இது இப்படி வரக்கூடாது. அப்படி பண்ணும்போது தான் என்ன செய்யணும், நம்ம வந்து பண்ண போறோம். இப்ப எனக்கு பிரிண்ட் நீங்க பாருங்க. இப்ப நீங்க பிரிண்ட் ஏ டாட், நீங்க ஏ டாட், நீங்க சப்போஸ் நம்ம பண்ணி பார்ப்போம். ஏ டாட் பை கொடுக்குறீங்க. ஏ டாட் பை பண்ணும்போது எனக்கு ரிசல்ட் மாறுது. எனக்கு ஓகேவா? ரிசல்ட் மாறுதுல அப்புறம் மல்டிப்ளை பண்றேன். 5 மல்டிப்ளை பண்றதுல அப்புறம் ஆனா நான் என்ன பண்ண போறேன், ஐடென்டிட்டி மேட்ரிசஸையும் என்னுடைய இந்த மேட்ரிசஸ் இருக்கு நம்ம ஓகேவா, இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கூடாது, the effect of multiplying a given matrix by an identity matrix is leave the given matrix unchanged. மல்டிப்ளை பண்ணாக்க என்ன பண்ணக்கூடாது, இது மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இதே வழி தான் வரணும். எனக்கு அப்ப என்ன பண்ணலாம்னா ஒரே வழிதான் இருக்குது, எனக்கு இதே வழி வரணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ண பிறகும் எனக்கு இதே வழி வரணும் அப்படின்னாக்க என்ன பண்ண முடியும், உங்களால ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணாதான் இந்த வேல்யூ மாறாம இருக்கு உங்களுக்கு. ஓகேவா? சரி, இது வந்து டேட்டா சயின்ஸ் நம்ம பண்ணும்போது எப்படி பயன்படுத்த போறோம், எந்த மாதிரியான பிசினஸ் சினரியோட இது மாதிரி வரும் அப்படின்னு பண்ணி படிக்க போறோம். அதுக்கு போய் ஞாபகம் வச்சு சரி, இதுதான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். சரி, இப்ப அதை பத்தி நம்ம பேச போறோம்ப்ப நம்ம பாத்துங்க. இப்ப சரியா, அதை பத்தி பேச போறோம்ப்ப நமக்கு என்ன சொல்றேன், என்பி டாட் ஐடென்டிட்டின்னு ஒண்ணு சொல்றேன். மெத்தட் ஒன்று இருக்கு. அது மாதிரி என்பி டாட் ஐடென்டிட்டி தான் இருக்குது. சரியான அது இருக்குது. ஃபங்க்ஷன் இருக்கு. அது ஒரே ஒரு பாராமீட்டர் எடுத்துக்கும் போது நான் பேச போறேன். என்னென்ன எனக்கு என்ன இருக்கு பாருங்க. இப்போ எனக்கு 4 போட்டிருக்கேன். எனக்கு எப்படி ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து கிரியேட் ஆகுது பாத்துங்க. நான் எனக்கு வந்து இப்படி வரும்போது எனக்கு வந்து என்னன்னா எனக்கு வந்து 4/4 வந்து எனக்கு 111 மீதி எல்லா எலிமெண்ட்டும் 0 ஆயிடும். ஓகேவா? எனக்கு வந்து 0 ஆயிடும். சப்போஸ் நீங்க வந்து 6 கொடுத்தீங்கன்னாக்க என்ன உங்க இஷ்டம் தான். நீங்க என்ன கொடுத்தாலுமே என்ன ஐடென்டிட்டி கொடுத்துறீங்களோ அதை பொறுத்து என்ன செய்யனாக்க 6 காலம் வந்துட்டு பிறகு இந்த டேகன் எல்லாம் ஒன்னாயிடும். மீதி எல்லாம் வந்து என்ன இருக்குன்னாக்க வந்து 0 ஆயிடும். சார் இது டிஃபால்ட்டா ஃப்ளோட் எடுத்துக்குமா? I think so. அப்படிதான் வருதுன்னு நினைக்கிறேன். Yes, you are right. Yes, you are right. Yes, very true. சரியா? பை டிஃபால்ட் ஃப்ளோட் எடுத்துக்கு. ஏன்னாக்க மோர் ப்ரிசிஷனுக்காக எடுத்துக்குது. ஓகே, அது மாதிரி நம்ம ஓகேவா? இதுதான் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்றது. ஏன்னு பார்த்து நீங்களும் ஒரு லைன் 10 லைன் எழுதுங்க. இந்து டெலிகிராம் நம்ம குரூப்ல போடுங்க. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு போடுங்க. ஓகேவா? ஓகே சார். சீனியர்ஸ் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துங்க. ஜூனியர்ஸ் போட்டுருங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு டிஃபால்ட் வந்து ஃப்ளோட் தானா? கரெக்ட், டிஃபால்ட் ஃப்ளோட். ஆல் ரைட், பார்த்தாச்சு. இப்ப அடுத்தது கொஞ்சம் என்ன பண்ண போறேன், நான் டேட்டா டைப் வந்து பண்றேன் இல்லையா? அப்ப நான் சின்னதா வச்சுக்கிறேன். புரிதலுக்கு வேண்டி நம்ம சின்னதா வச்சுக்கணும். 4 வச்சு போதும். சரி, இப்ப டேட்டா டைப் என்ன பண்றான் அப்புறம் எனக்கு வந்து பூல் வச்சுக்கிறேன். பூல் பண்ணும்போது என்ன வருது பாருங்க. டேட்டா டைப் ஓகேவா? என்ன வருது பாருங்க. அப்புறம் டயகனல் மட்டும் ட்ரூ 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 ட்ரூ, மீதி எல்லாம் என்ன இருக்கு எனக்கு ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸ். ஓகேவா? டேட்டா டைப் வந்து பூலா கொடுக்கும்போது இண்டா கொடுக்கும்போது 1 வந்து பை எல்லாமே 0 வந்துச்சு. எனக்கு பூலா கொடுக்கும்போது எல்லா டேட்டாவும் எல்லா ஏரியாவும் ஃபால்ஸ் ஆயிட்டு எனக்கு இந்த டயகனல் மட்டும் எனக்கு என்ன ஆயிட்டு எனக்கு வந்து இப்போ ட்ரூ ஆயிட்டு. ஸோ திஸ் இஸ் ஏ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸஸ் வித் டேட்டா டைப் ஆஃப் பூல். ஓகேவா? சரி, பார்த்தாச்சு. அடுத்தது அப்புறம் அதே மாதிரிதான் திரும்ப நிறைய விஷயம் ஒரு விஷயத்த நிறைய வாட்டி பண்ணி பார்ப்போம். நம்ம பைட்ஸா கொடுத்து பார்க்கலாம். நான் என்ன கொடுத்து பார்க்குறேன். பைட்ஸ் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து பீட ஆரம்பிக்க ஞாபகம் இருக்கா? பைட்ஸ் பீட ஆரம்பிக்குள்ள ஓகேவா? எல்லாம் ஒரு பைட் வந்துருக்குது. எல்லாமே பேலன்ஸ் எல்லாமே எம்டி பைட், எதுவுமே இல்லை. 0 பைட். B1 எல்லாமே பைட்ஸ் வந்துருக்கு உங்களுக்கு பாத்தீங்க. அப்புறம் வந்து பைட் அரே டேட்டா டைப் இருக்கு. அதையும் பண்ணி பாத்துங்க. பைட் அரே எல்லாமே பண்ணி பாத்துங்க. அப்ப உங்களுக்கு சீயிங் இஸ் பிலீவிங் ரிசல்ட் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஐடியா வரும். ஓ இப்படிலாம் வருதா அப்படின்னு ஐடியா வரும் உங்களுக்கு. பைட் அரே வந்து 1 தான் கொடுக்குது. ஓகேவா? பைட் அரே வந்து நம்ம இண்டு மேல கொடுக்குது. சரியா? பைட் அரேவும் இண்டு 1 கொடுக்குது. ஓகேவா? இங்க இண்டு என்ன டேட்டா டைப் கொடுத்தா என்ன ஆன்சர் வருமோ அதே தான் உங்களுக்கு வந்து பைட் அரே கொடுக்குது.
சரிதான், இப்படிதான் வச்சுக்கோங்க. அப்புறம் பாருங்க, நீங்க வந்து அப்புறம் ஸ்ட்ரிங் கொடுங்க. நீங்க அப்புறம் ஸ்ட்ரிங் கொடுத்தா எல்லாம் உங்களுக்கு எல்லாம் எம்டி ஆயிடும், உங்களுக்கு எல்லாம் எம்டி ஆயிடும். சரியா, மத்த எல்லாம் எம்டி ஆயிடும், உங்களுக்கு ஒண்ணு மட்டும் வரப்போகுது. சரிதானே? சப்போஸ் இது கொடுத்து பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, பாக்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மேப் மாதிரி அழகா பக்கத்துல இருக்குல்ல. சரியா, இதை பேஸ் பண்ணி நீங்க வந்து கேம்ஸ் விளையாடலாம். நீங்க இது கேம்ஸ் வந்து பைத்தான்ல வந்து கேம்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும், நீங்க பண்ண முடியும். சரியா, இது வந்து நம்ம பண்ணணும். அடுத்தது இப்ப என்ன பண்ணோம்னாக்க, நீங்க நம்ம வந்து இந்த ஃபுல் மெத்தட் பார்த்தா ஞாபகம் இருக்கா? என்பி.டாட் ஃபுல் கொடுத்தோம்ல, என்பி.டாட் ஃபுல் கொடுத்தோம்ல, இந்த மத்த எம்டி டேட்டா இருக்குல்ல, அந்த எம்டியா இருக்குல்ல எல்லாமே, இங்க வந்து நீங்க என்ன பண்ணா உங்களுக்கு தேவையான வேலை ஃபில் பண்ண முடியும். பண்ண மாதிரி பண்ணி பார்க்க முடியாது. நீங்க நம்ம வந்து புல் பண்ணி பார்த்தோம், நம்ம வந்து ஸ்ட்ரிங் பண்ணி பார்த்தாச்சு. சரியா, அப்புறம் வந்து தெரியும் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் பண்ணி பார்த்தாலும் அதான் வரும் உங்களுக்கு. ஆப்ஜெக்ட் பண்ணி பார்த்தாக்க அவுட்புட் பார்த்து என்ன வருதுன்ட்டு, அவுட்புட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இன்ட்டு பைட் அரே ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து எங்களுக்கு என்ன வருது, ஒன்னு தான் வருது. சரியா, அவுட்புட் வந்து டயகனல் வந்து ஒன்னு தான் ஆன்சர் வருது, ஒன்னு தான் எடுத்துக்குது. சரிதானே? பார்த்து பைட்டரி பண்ணி பார்த்துட்டோம், பைட்ஸ் பண்ணி பார்த்தோம், ஸ்ட்ரிங் பண்ணி பார்த்தோம், ஆப்ஜெக்ட் பண்ணி பார்த்தோம், பைட்டரி பண்ணி பார்த்தோம். அப்புறம் வந்து நன் வந்து பண்ணி பாருங்க. இப்ப நன்னு என்ன வரும்னா வந்து இதுதான் வரும். ஐ திங்க் ஒண்ணுதான் வருது. சரியா, சாரி, நன்னு வந்து ஃப்ளோட்ல வருது. சரியா, ஃப்ளோட்ல வருது. ஃப்ளோட்டும் நன்னு வந்து ஃப்ளோட்ல வருது. அப்புறம் இண்டு பைட்டரே ஆப்ஜெக்ட் அதை வந்து உங்களுக்கு வந்து ஒண்ணு, மீதி எல்லாம் 0 வந்துருக்குது. அது குழப்பம் கிடையாது. எனி டவுட்ஸ்? இதான் உங்களுக்கு வந்து நம்மளுடைய ஐடென்டிட்டி மேட்ரிசஸ் வந்து நம்ம இதை வந்து கிரியேட் பண்றது. அந்த மெயின் பர்பஸ் என்னன்னாக்க, ஐடென்டிட்டி மேட்ரிசஸ் வந்து பிராட்காஸ்டிங் பண்ணும்போது இன்னொரு மேட்ரிசஸோட நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது அந்த அந்த நம்ம மல்டிப்ளை பண்ற மேட்ரிசஸுடைய டேட்டா வந்து மாறாது, வேல்யூ மாறாது. மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷன் பண்ண பிறகும் அந்த டேட்டா வந்து இன்டாக்டா இருக்கும். அது மாதிரி பிசினஸ் சினரியோ வரும்போது நீங்க என்ன பண்றீங்க, நீங்க ஐடென்டிட்டி மேட்ரிசஸ் மூலமா தான் இன்னொரு டேட்டா வந்து மல்டிப்ளை பண்ண முடியும், இன்னொரு மேட்ரிசஸ் மல்டிப்ளை பண்ண முடியும். என்ன கொஸ்டின்ஸ் புரியுதா உங்களுக்கு அப்படின்றது பார்த்துட்டு? சரியா, இப்ப என்னெல்லாம் பார்த்தோம் நீங்க சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம் நம்ம சொல்லுங்க. ஜூனியர் சொல்லுங்க, யாராச்சும் ஜூனியர்ஸ் சொல்லுங்க. என்னென்ன மெத்தட் பார்த்தோம் நம்ம இன்னைக்கு? நம்ம np.full பார்த்தோம். ஃபுல்ல வந்து என்ன பாராமீட்டர் கொடுத்தோம்? என்ன பாராமீட்டர் கொடுத்தோம்? ஷேப் அண்ட் ஃபில் வேல்யூ. ஷேப் அண்ட் ஃபில் வேல்யூ. ஃபில் வேல்யூ. அப்புறம் டேட்டா டைப் கொடுத்தோம். அந்த ஷேப்ல வந்து என்னென்ன கொடுக்க முடியும்? நீங்க வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ். ரோஸ் அண்ட் காலம் கொடுக்கலாம். இல்லனாக்க டைமென்ஷன்ஸ் வெக்டர் கொடுக்கலாம். 4,3 கொடுக்கலாம், 4 மட்டும் கொடுக்கலாம். சரியா, 4, கொடுக்கலாம். சரியா, வெக்டர் எடுக்கும். மேட்ரிசஸ் உண்டாக்க முடியும், ஒரு வெக்டர் உண்டாக்க முடியும். ஓகே தானே? எஸ் சார். ஓகே, அடுத்தது அது வந்து ஃபுல் பார்த்தோம். அப்புறம் np.full அதுல ஃபில் வேல்யூ பார்த்தோம். வேற என்ன பார்த்தோம்? வேற என்ன பார்த்தோம் இன்னைக்கு? np.random.randint பார்த்தோம். np.rand பார்த்தோம். அப்புறம் வந்து np.randint பார்த்தோம். நீங்க இப்ப சொன்னவங்க ஆன்சர் பண்ண வேண்டாம், யாராச்சும் சொல்லுங்க. இப்ப np.rand என்ன பண்ணும்? பாராமீட்டர் சொல்லுங்க, என்ன பண்ணும்? 0ல இருந்து 1க்குள்ள நம்பர் np.rand நான் rand என்று கேட்கல. np.rand 0 to 1க்குள்ள ரேண்டமா நம்பர் ஜெனரேட் பண்ணிடும். yes you are right. yeah 0 to 1க்குள்ள நம்ம வந்து என்ன ஷேப் கொடுத்துறோமோ 4,3 கொடுத்தோம்னாக்க அந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரி 0,1 வந்து ரேண்டமா நம்ம கிரியேட் பண்ணுவோம். சொன்னது யாரு? தாமரைக்கண்ணன். சரி, ஓகே. அப்ப ரேண்ட் இண்ட் என்ன பண்ணும்? நீங்களே சொல்லுங்க. தாமரைக்கண்ணன் முடிஞ்ச சொல்லுங்க. ரேண்ட் இண்ட் லோ ஹை. சொல்லுங்க. ஓஎஸ் டிஸ்கஸ் பண்ணுங்க. எத்தனை பாராமீட்டர் எடுத்துக்கும்? ரேண்டம் டாட் ரேண்ட் இண்ட் வந்து எத்தனை பாராமீட்டர் எடுத்துக்கும்? 4 பாராமீட்டர். ஓகே, என்னென்ன சொல்லுங்க. லோ, ஹை, சைஸ், டேட்டா டைப். ஓகே, பார்த்து சொல்லுங்க. புதுசு தான் படிச்சு நம்ம மறந்துடுவோம். கிடையாது. ஓகே, பார்த்துப்போம். நமக்கு வந்து என்ன லோ எடுத்துக்கும், ஹை எடுத்துக்கும், சைஸ் எடுத்துக்கும், டேட்டா டைப் எடுத்துக்கும். யாராச்சும் சொல்லுங்க. லோனா என்ன அர்த்தம் சொல்லுங்க. யாராச்சும் அவங்க சொல்லுங்க. யாராச்சும் ஸ்டார்ட் வேல்யூ. எக்ஸாக்ட்லி. ஹை என்ன அர்த்தம்? எண்ட் வேல்யூ. சைஸ் எக்ஸ்க்ளூசிவ். சைஸ் என்ன?
உங்களுடைய ஷேப் ஓகேவா, எந்த ஷேப்ல உங்க டேட்டா வேணும் அப்படின்னு மேட்ரிக்ஸ் வந்து 4 வேணும், எத்தனை ரோ காலம் வேணும் ஓகே. டேட்டா டைப் வந்து இன்ட் பார்த்து நம்ம உங்களுக்கு ஓகே. சப்போஸ் எனக்கு வந்து இப்ப ஹை நான் பார்த்து எண்ட் வேல்யூ சொன்னீங்களே, எண்ட் வேல்யூ வந்து இன்க்ளூசிவா எக்ஸ்க்ளூசிவா? அப்ப என்ன அர்த்தம் எக்ஸ்க்ளூசிவ்? அந்த நம்பர் வராது. வெரி குட். அந்த அது வந்து ரேண்டமா அந்த நம்பர் வராது, கடைசி வந்து அப்புறம் வராது. ஓகே வெரி குட். இப்போ நான் வந்து சப்போஸ் நான் வந்து என்ன பண்றது வந்து ஹை கொடுத்தாச்சு, ஹைல நன் கொடுத்தா என்ன லோ வந்து ஹையா எடுத்துக்கும். லோ உள்ள வேல்யூ ஹையா எடுத்துக்கும், லோ என்ன எடுத்துக்கும்? ஸ்டார்ட் ஃப்ரம் 0. 0 வண்டர்ஃபுல். அவ்வளவு சரியா போச்சு, அவ்வளவுதான் சரி. ஓகே அவ்வளவு அது பார்த்து முடிச்சோம். வேற என்ன பார்த்தோம் நம்ம? டேட்டா ரேண்டம் பார்த்தோம், ரேண்டம் இன்ட் பார்த்தோம், என்பி டாட் ஃபுல் பார்த்தோம். நம்ம அதெல்லாம் பார்த்து முடிச்சோம். சரி, நான் என்பி டாட் ஃபுல் பார்த்தோம். நம்ம ஃபுல் பார்த்து லின்ஸ்பேஸ்ல வந்து நம்ம வந்து மேட் பிளாட் பேக்கேஜ் யூஸ் பண்ணி நம்மளால வந்து ஒரு 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 பிளாட் பண்ணி பார்க்க முடியும். பிளாட்டா மேப் பண்ணி பார்க்க முடியும், கிராஃப் போட்டு பார்க்க முடியும். சரி, லின்ஸ்பேஸ்ல அதெல்லாம் பார்க்க முடியும். ஒரு எனக்கு நான் ஏன் பர்பஸ் சொல்றேன்னா, டெக்னிக்கல் பண்ணிட்டு இருங்க, மெத்தட்ஸ் எல்லாம் மறந்துடுவீங்க. அவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு, இல்லைங்க மறந்துடும் நம்ம. சரிண்ணா, இது ஃபுல் வந்து முக்கியமான விஷயம். அடுத்தது நம்ம வந்து டேட்டாவோட தான் ப்ளே பண்ண போறோம் முழுக்க பைத்தான்ல. அடுத்து பாருங்க, நம்ம வந்து ஃபுல் பார்த்தோம்னா ஃபுல்ல தான் நம்ம வந்து ஃபுல் வேல்யூ வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங் கொடுக்க முடியும், ஆப்ஜெக்டா கொடுக்க முடியும். சோ 4 ரேண்டம் பார்த்து முடிச்சோம், ஐ பார்த்து முடிச்சோம். அப்புறம் வந்து நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து லினியர் அல்ஜிப்ரா உள்ளது, அதை பர்பஸ் பண்ணி பார்த்தோம் நம்ம. ரைட்டு, அதுல வந்து நம்ம வந்து பூல் கொடுத்து பார்த்தோம். அப்புறம் வந்து டேட்டா டைப்லாம் மாற்றி நம்ம பைட் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் பைட் எல்லாம் பண்ணி கொடுத்து பார்த்தோம். நன்னு கொடுத்து பார்த்தோம். அப்புறம் வந்து ரிப்பீட் ஒன்று இருக்கு, ஜாஸ்தி ஞாபகம் வச்சுங்க, இன்ட்ரெஸ்டா இருக்கு எல்லாமே உங்களுக்கு எல்லாமே. சரி, அப்புறம் வந்து நம்ம ரிப்பீட் மெத்தட் இருக்குது, அதை பார்த்துங்க. அடுத்த மெத்தட் சரி ஓகேவா, என்பி டாட் ரிப்பீட். ஓகேவா, ரிப்பீட் மெத்தட். சரியா, ரிப்பீட் மெத்தட் பாத்துங்க. ரிப்பீட் மெத்தட். சோ இது நார்மல் அரே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அப்படின்ட்டு. ஓகே தானே, 1 2 3 அரே உங்களுக்கு கொடுக்கும், உங்களுக்கு பார்க்க முடியும். இப்போ என்ன பண்றதுக்கான அப்புறம் இது பிரிண்ட் பண்ணி பாத்துங்க. then we go from there. நார்மல் அரே உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டைமென்ஷன் அரே, ஒரு வெக்டார் உள்ள அரே வரலாம். நார்மலா ஏற்கனவே இது என்பிடட் அரே முதல்ல பார்த்த மெத்தட் தான், அது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாங்க, ரிப்பீட் மெத்தட் போய் 2 பாராமீட்டர் கொடுக்குறேன். எந்த ஆப்ஜெக்டை எதால வந்து நம்ம ரிப்பீட் பண்ண சொல்ல போற மட்டும் பாருங்க. என்ன ஆன்சர் பார்த்து பாருங்க. என்ன ஆன்சர் வருது? என்ன ஆன்சர் வருது? 3 times. என்ன 3 டைம்ஸ் வருது? எந்த டைம்ஸ் வருது? சார் each scalar value வந்து 3 times repeat ஆகுது சார். நீ கரெக்டான சென்டென்ஸ் கொண்டது, மிக சரியா சொன்னாங்க. அதான் சொன்னது, இதுதான் கரெக்டான இன்டர்வியூ பாயிண்ட். தான் சொன்னது யாரு? சரண்யா சார். வண்டர்ஃபுல். திருப்பி சொல்லுங்க. each scalar value is multiplied in 3 times sir. அவ்வளவுதான். ரிப்பீட்ல என்ன கொடுத்தாதான் each scalar value will be repeated that many times. அவ்வளவுதான், கரெக்டா. ஓகேவா, ஒவ்வொரு ஸ்கேலார் வேல்யூ எடுத்துக்கிட்டு நம்மள கொடுக்கும் உங்களுக்கு. ஆல்ரைட், இது வந்து ரிப்பீட்டோட பர்பஸ். எங்கேயாச்சும் நம்ம ரியல் டைம்ல அந்த பண்ண முடியுமா பாருங்க, எங்கேயாச்சும் நம்ம வாய்ப்பு இருக்கா? எது மாதிரி டைம்ல வந்து நம்ம இது மாதிரி வந்து ஒரு டேட்டாவை வந்து கொடுத்துட்டு ஒவ்வொரு வேலையும் வந்து இத்தனை வாட்டி ரிவ்யூ பண்ண சொல்லுவோம். எங்காச்சும் ஞாபகம் இருக்கா சார்? ரியல் டைம் யோசனை பண்ணி பாருங்க, ஏதாச்சும் யோசனை பண்ணி பாருங்க. இது நார்மல் டேட்டா, ஒவ்வொரு டேட்டாவும் ஒவ்வொரு சரணை சொல்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்கேலர் வேலையும் எனக்கு வந்து இத்தனை வாட்டி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோமா? ஜஸ்ட் யோசனை பண்ணி பாருங்க. எங்கேயாச்சும் பிசினஸ்லயோ ரியல் லைஃப்ல எங்கேயாச்சும் வாய்ப்பு இருக்குதா? பண்ணாவோ இல்ல ரியல் டைம் பிசினஸாவோ சொல்லுங்க. காலேஜ்ல வந்து இன்டர்னல் அது எல்லாருக்கும் 10 15 அந்த மாதிரி போடலாங்க. அதையே நம்ம ரிப்பீட் பண்றோம் நம்ம. ஆமா, எத்தனை எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் நான் சேம் அந்த ஒரே மார்க் போடணும்னு சொல்லி ரிப்பீட் பண்ணுவாங்க. ஓகே, ஒரே மார்க் வந்து அது நம்ம வந்து சொல்லுங்க. இன்டர்னல் மார்க் இப்ப நம்ம வந்து 10 or 15 நம்ம ஒரே மார்க் வந்து எல்லாருக்கும் போடும்போது அந்த மாதிரி சினாரியோல ஒர்க் ஆகும் சொல்லுவாங்க. அதே மாதிரி சினாரியோ பண்றீங்களா? அப்புறம் சப்போஸ் எனக்கு வந்து இப்ப இல்லையே, அப்ப நம்ம வந்து சப்போஸ் இன்டர் மார்க் நான் 5 போட்டாக்க 5 வாட்டில 1 மார்க் வரும் உங்களுக்கு. அப்புறம் ஒவ்வொரு ஸ்கேலர் 5 வாட்டில எல்லாருக்கும் போடும்போது இல்லனா கிரேட் வைஸ் பிரிச்சுக்கிட்டு நம்ம கொடுக்கலாம். நோட் பண்ணான்றீங்களா? சரி சரி. ஏதாச்சும் ஒரு பிசினஸ் சினாரியோ சொன்னா ஈஸியா இருக்கும். வேற எங்க சார் டிஸ்ப்ளே போர்டு சார்.
டிஸ்ப்ளே போர்டு. ஓகே, டிஸ்ப்ளே போர்டு. ஓ ஓகே ஓகே. ட்ரெயின் ஸ்டேஷன்ல எல்லாம் இந்த ட்ரெயின் வந்து பர்టిక్యులரா கண்டினியூஸா ரன் ஆயிட்டே இருக்கும் சார், லூப்பிங் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஓகே, அதாவது நம்ம வந்து எக்ஸாக்ட்லி நம்ம ட்ரெயின் நம்பர் வந்து ட்ரெயின் எப்படி பாருங்க, நம்ம வந்து பார்த்திருக்கோம் ட்ரெயின் நம்பர் வந்து 1 to 5 6 பார்த்திருக்கோம். 4 கேரக்டர் இருக்கும் ட்ரெயின் நம்பர். இந்தியன் ரயில்வே நம்ம கொடுத்துருக்கோம் 4 கேரக்டர் தான் இருக்கும். எனக்கு தெரியல, ஜஸ்ட் அஸ்யூம். ஓகே இருக்கும். அது வந்து நம்ம வந்து டிஸ்பிளேல வந்து நம்பர் வந்து 1 to 5 6 5 டைம்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். 1 to 5 1 to 5 6. இது டிஸ்பிளே ஆன பிறகு அப்புறம் வந்து 2525 ஆரம்பிக்கும். அது வந்து 5 டைம் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஞாபகம் இருக்கா? அது சுத்திட்டு போகும்போது நம்ம லெஃப்ட் ரைட் சுத்தி போயிட்டு இல்லையா? இது பண்ணி முடிச்சோடனே அடுத்த ட்ரெயின் வந்து 3 4 5 6 இந்த தடத்தில் உள்ள ரயில்லாம் திரும்பி கிளம்பணும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா? அப்புறம் அது மாதிரியான சினரியோக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஒண்டர்ஃபுல் எக்ஸாம்பிள், ரைட்? அது மாதிரி டயத்துல சரியா? அதாவது 1 to 5 6 போய் முடிச்சிரும். அந்த பிளிங்கிங் லைட்ல வந்து சுத்திட்டே இருக்கும். மறுபடியும் 1 to 5 6 வரும். மறுபடியும் 1 to 5 6 வரும். 5 வாட்டி அந்த வந்த பிறகு நம்ம nobody can miss that information. அப்புறம் அடுத்த ட்ரெயினை பத்தி இன்ஃபர்மேஷன் வரும். 2525 பத்தி இன்ஃபர்மேஷன் வரும். அது 5 வாட்டி உங்களுக்கு வரும். அப்புறம் அடுத்த ட்ரெயினை பத்தி இன்ஃபர்மேஷன் வரும். சுத்திட்டே வரும். ஓகேவா? சரியா? நல்ல எக்ஸாம்பிள். சரி, அப்ப ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது, நம்மளுடைய டேட்டா வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. சப்போஸ் எனக்கு மறுபடியும் இப்படி பாருங்களேன், எனக்கு அப்ப இங்க சரணே சொந்த வாசி எனக்கு ஐடியா வந்துச்சு எனக்கு. நான் இப்ப டி டைப் இருக்கான்னு பாருங்க. இல்ல டி டைப் இருக்கான்னு தெரியல, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாக்குறேன். டி டைப் இருக்கான்னு தெரியல. ரிப்பீட்ல சார், ரிப்பீட்ல தானே இது அரே வருது. இது அரே இது வந்து ரிப்பீட்ல வந்து டி டைப் இருக்கான்னு தெரியல. இல்ல எனக்கு சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். ட்ரெயின் நம்பர் ஓகே, ஜஸ்ட் நான் ஒரு ஐடியா பண்றேன். 1 to 5 6 மாதிரி வச்சுங்க. ரெண்டு மட்டும் பண்ணி பாக்குறேன் போதும் எனக்கு. பண்ணிட்டு இது என்னாச்சு ப்ராப்ளம்? ரிப்பீட்டட் அரே டிடி டைப் என்ன சார் வரல? எப்படி பண்றது? டிடி டைப் ஏன் இருக்கா? மறந்துட்டோமா? np of array dt type equal to object போடுறேன். ஆப்ஜெக்ட் போட்டு இப்ப என்ன பண்றேன்னாக்க என்னாச்சு? np of array என்ன மிஸ்டேக் பண்றேன் சார்? அந்த ஸ்ட்ரிங் ஒரு இதுல கொடுங்க சார். இதுவா? ஆமா சார், அந்த ஸ்ட்ரிங்கே ஒரு பிராக்கெட் கொடுங்க. ஸ்ட்ரிங்கே பிராக்கெட் கொடுக்கணுமா? அதான் லாஸ்ட்ல அத க்ளோஸ் பண்ணுங்க சார், ஸ்கொயர் பிராக்கெட். இங்க வா, சின்டாக்ஸ் எரரா? நம்பே ட்ரிபிள் ஃபைவ் இல்ல சார், அங்க ஒரு க்ளோஸ் பண்றோம் சார். ட்ரெயின் நம்பர். ஆமா, ட்ரெயின் நம்பர் க்ளோஸ் பண்ணனும். ஓகே ஓகே ரைட், க்ளோஸ் பண்ணியாச்சு. அதை எடுத்துருங்க சார். ஓகேவா? என்ன சார் மறந்தோம்? என்பிஆர் மறந்தாச்சு எல்லாமே சார். லாஸ்ட்ல ஸ்கொயர் பிராக்கெட் எடுத்துருங்க சார். சார் அவுட்டர் அரேக்கு முன்னாடி ஒரு பிராக்கெட் வரணும் சார். வரணும் சார். இங்க np டாட் அரே இருக்கு இல்லைங்களா, அங்க ஒரு பிராக்கெட் வரணும். ஸ்கொயர் பிராக்கெட் வரணுமா? ஆமாங்க சார். இல்ல ஸ்கொயர் பிராக்கெட் இது parenthesis தான் சார். parenthesis ஓகே. அவ்வளவுதான். ஓகே சரி சரி ஓகே. சின்டாக்ஸ் எரர் ஓகே. இன்னொரு லாஸ்ட்ல இன்னொன்னு வரணும். ஓகே. இது வந்து ஒரு இந்த டேட்டா வந்து ஒரு டேபிள்ல போயிடுது. டேட்டா டைப் வந்துட்டோம் வச்சிட்டோம். தட்ஸ் இட் சார். இதான் டைப் பாருங்க. ஓகேவா? இதான் நம்ம வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கொடுத்த வச்சு நம்ம சுத்தி வந்துருவோம். என்ன நம்பர் வேணுமோ அதை 5 வாட்டி பிரிண்ட் பண்ண முடியும். பாருங்க சரி. நெக்ஸ்ட் ஒன் ட்ரை பண்ணி பார்த்தேன். முடிய மாட்டேங்கிறாரு கிடையாது. நம்ம ஸ்ட்ரிங் வந்து கொடுக்க முடியுமான்னு பார்த்தோம் நம்ம. ஓகேவா? சரி. இப்ப இப்படி நம்ம போடும் நம்ம யுவர் ட்ரெயின் ஹேஸ் அரைவ்டு அந்த மெசேஜ் வந்து நம்ம ரெகுலரா வந்துட்டே இருக்க முடியாது. யுவர் ட்ரெயின் ஹேஸ் அரைவ்டு வர முடியாப்ப சோ யுவர் ட்ரெயின் ஹேஸ் அரைவ்டு. நம்ம ஏர்போர்ட்ல பாத்துறீங்களா சார்? நீங்க நம்ம வந்து அந்த பாத்துறீங்களா கான்கோர்ஸ்ல வந்து வந்தவனையே பார்ப்போம்ல அப்படின்ட்டு 5 வாட்டி வரும்ல. சோ ரவுண்ட் சுத்தி போயிட்டு இருக்கும். 5 வாட்டி வந்து சரியா? ஆல் ரைட் ஓகே. இதோட எடுத்து வச்சுக்கிறேன் நான். ரிப்பீட் வந்து பார்த்தோம். ஆக்சிஸ் இருக்கு. இன்ட்ரஸ்டிங். சொல்லுங்க சார். இன்ஃபர்மேஷன் அதே நம்ம ஹைட்ரா டூல்ஸ் வச்சு பண்ண முடியும் சார். கவுண்ட் ரிப்பீட் வச்சு அந்த ரெண்டு மெத்தட் வச்சு பண்ண முடியும். எஸ் பாசிபிள். ஒரு கேட் அவ்வளவுதான் பண்ண முடியும்.
திருப்பி சொல்லுங்க நீங்க அந்த பாயிண்ட் சொல்லுங்க மறுபடியும். சார் இதே ஈஸியா நம்ம ஐட்டர் டூல்ஸ் வச்சு பண்ண முடியும்னு சொல்லுங்க சார். ஐட்டர் டூல்ஸ் ஆமா ஆமா அதுல ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஞாபகம் இருக்கா? யாருக்காச்சும் படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கு? நம்ம ஐட்டர் டூல்ஸ் வந்து ஆப்ஷன் இருக்குது, ரிப்பீட் டூல் இருக்குது, படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா? மறந்தாச்சு? ஐட்டர் டூல்ஸ் மறந்தாச்சா? மிக முக்கியமானது சார். கவுண்ட் ரிப்பீட் சைக்கிள். சைக்கிள் சுத்தி சுத்தி வரும் ஞாபகம் இருக்கா? ஐட்டர் டூல்ஸ்ல மறந்தாச்சா? இம்போர்ட் ஐட்டர் டூல்ஸ்ல ஐட்டர் டூல்ஸ் வந்து நம்ம ரிப்பீட் இருக்கு, சைக்கிள் இருக்குல்ல, சுத்தி சுத்தி வரும் ஞாபகம் இருக்கா? சைக்கிள் கொடுத்துட்டோம்னாக்க டேட்டா கொடுத்துட்டோம்னாக்க போட்டு பாருங்க. மறந்தாச்சு எல்லாமே? சரி ஓகே. திருப்பி மறுபடியும் பைத்தான் கிளாஸ் மறுபடியும் பைத்தான் கிளாஸ் போகணும் நம்ம. எனிவே சரி, இது வந்து நம்ம பார்த்துச்சு. நம்ம இதுதான் நம்மளுடைய எது நம்மளுடைய ரிப்பீட்டுக்குள்ள பர்பஸ் நம்ம பார்த்து பண்ணி பார்க்கணும். மெத்தட் இருக்கு பார்க்கணும். அடுத்தது லினியர் அல்ஜிப்ரா நம்பை, அதை பத்தி தான் பேச போறோம். இப்ப லினியர் அல்ஜிப்ரா நம்பை. சரி, இது உங்களுக்கு ஏ ரேஞ்சு உங்களுக்கு நார்மலா தெரியும். உங்களுக்கு ஏ ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஒரு 3 வெக்டார் காமிக்கும். உங்களுக்கு 3 ஒரு வெக்டார் வந்து காமிக்கும். இது ரேண்டம் வேல்யூ. ரேண்டம் வந்து உங்களுக்கு இதை ரேண்ட் பண்ணியாச்சு. 5,15 5ல இருந்து 14 வரைக்கும் வந்து வரும். எனக்கு என்ன பண்ணும், எனக்கு 3,3 வந்து எனக்கு ஒரு இது வந்து வெக்டார் ஞாபகம் வச்சுங்க. 3,3ல வெக்டார் கொடுக்கும். இதே மாதிரி வெக்டார் கொடுக்கும். இங்க 3 வேல்யூ இருக்குது. இது என்ன செய்யும், வெக்டார் கிரியேட் பண்ண உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இப்ப 2 கொடுக்கும். சரியா? சரி கொடுக்கும். அப்புறம் ஏ பி இந்த இன்ஃபர்மேஷனையும் இந்த இன்ஃபர்மேஷன் என்ன பண்றாங்க, ரெண்டுமே ரெண்டு டேட்டா என்ன பண்றாங்க, அப்ப எனக்கு வந்து மேத்தமேட்டிக்ல வந்து என்ன பண்றேன், மல்டிப்ளிகேஷன் பிரகாரம் என்ன பண்றேன், எப்படி வந்துச்சு 29 ஞாபகம் இருக்கா? எப்படி வந்தது சார் 29? எனி ஐடியா? 29 எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? 3 5,15 எப்படி வந்துச்சு சார்? என்ன ஐடியா சார்? ஹலோ, என்ன பண்றீங்க சொல்லுங்க. இன்னொரு சிம்பிளா நம்ம every column multiply பண்ணி ஆட் பண்ணிச்சு. எவ்ரி காலத்தை சார் 1 into 5 சார். சார் எலிமெண்ட் இந்த ரோ வந்து மல்டிப்ளை ஆகி வருது சார். ஒரு எலிமெண்ட்டும் எடுத்து கம்பேர் பண்ணி வருது. ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் எடுத்து அந்த வரலாம். ஒரு நிமிஷம் இப்ப பார்த்த புரியும். லைக் அது வந்து 0 into 9 வருது. இன்டெக்ஸ் 0 into 9 plus 1 into 5 plus 2 into 6 ஈக்குவல் ஸ்கேலர்ஸ் மல்டிப்ளை பண்ணி அப்புறம் சம் பண்ணி 0 into 7 0 plus 1 into 5 plus plus 8 into 2 2 into 8. ஓகேவா? சரி, எஸ் சார். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் சார். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் அந்த மாதிரி வரும் சார். அதுக்கப்புறம் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். சரி கரெக்டா சொல்லுங்க சார். கரெக்டா சொல்லுங்க. அதான் சார், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். அது அப்படியே எவ்வளவு காலம் இருக்கோ அது வரைக்கும் போகும் சார். அதுக்கப்புறம் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ரைட், ஓகே, சரியா? ரைட், ஓகே தானே? இப்ப ஞாபகம் இருக்கு, நம்ம வந்து இது வந்து இன்டர்னல் மார்க், இது எக்ஸ்டர்னல் மார்க் கூட்டிய நம்மளால போட முடியும். சரியா? நம்மளுக்கு அப்புறம் அதுக்குள்ள மெத்தட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இருக்கு. மேட் மல் இருக்கு, மேட் ஆட் இருக்காச்சும் தெரியல. மேட் மல் தான் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் இருக்கு. மேட் மல் இருக்கு, மேட் மல் தான் இருக்கு. செக் பண்ணீங்க, நான் வாய்ஸ் வரலனாக்க உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க எனக்கு. சரி, ஓகே. சோ டைரக்டா ஏ மல்டிபிள் பி போட்டனா வரும்ல சார்? டைரக்டா பண்ண முடியாது. அது வந்து பிராட்காஸ்டிங்ல எப்படி வரும்னாக்க வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் போய் மல்டிப்ளை பண்ணாது. இப்ப நம்ம நார்மலா பண்ணோம்னாக்க நம்ம இந்த பிரிண்ட்
A into C பண்ணி பார்த்து A into B A into 11 கமெண்ட் பண்ணிருங்க. என்ன சார் கரஸ்பாண்டிங் நம்பர் வந்து மல்டிப்ளை ஆகும் நினைக்கிறேன். கரஸ்பாண்ட் வேல்யூ வந்து மல்டிப்ளை ஆகும். 066 199 27 14 கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து மல்டிப்ளை ஆகும். சரியா? ஆமா சார். இது வந்து டைரக்டா காட்டுது, அது சம் பண்ணி காட்டுது சார். இது சம் பண்ணி காட்டுது. ஓகே, மேட் மட்டும் சம் பண்ணி காட்டுது. ஒரே நிமிஷம். எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, நம்ம கடல் சார் நிறைய படிக்கணும். நம்ம 17,000 23. ஆமா சார், 23 கரெக்ட். சரி, 8/26 நல்ல விஷயம். நான் இதை எடுத்து போட்டு வச்சுக்கிறேன். அப்ப நம்ம என்ன பண்ணதுனாக்க வந்து இப்ப இது நார்மலா மல்டிப்ளை பண்றது, இது வந்து ரோ வைஸ் காலம் வைஸ் மல்டிப்ளை. இந்த கோடை வச்சுக்கிறேன். இந்த கோடை காணல. சார் நீங்க அந்த கோட்ல கூட சம் ஆஃப் A into B அப்படி போட்டுட்டு R போட்டு மேட் மல்லன் போடலாம் சார். போட முடியும். நம்ம எல்லாமே கிரியேட்டிவிட்டி தானே. that is possible. அவர் புதுசு போட்டு பார்த்துட்டு இருங்க நீங்களும். ஆல்ரைட் பார்க்குறேன். ஸோ அடுத்து என்ன பண்றதுக்கு இப்ப இதெல்லாமே லினியர் அல்ஜிப்ராக்குள்ள உள்ளது விஷயம். ரேஞ்ச் போட்டாச்சு, ரீஷேப் பண்ணிட்டேன், அதை ரேண்டட் பண்ணிட்டேன், மேட் புல் பண்றேன்னா இப்ப நிறைய வருது. பண்ணி பார்த்துக்கோங்க. அதே ரெண்டு சரி. உங்களுக்கு ஃபண்டமெண்டல் வந்து உங்களுக்கு கோர் தெரிஞ்சிட்டுனாக்க இவங்க பிளே அரவுண்ட் ஈஸியா பண்ண முடியும். உங்களுக்கு இப்ப என்ன வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் போதும் உங்களுக்கு. சரியா? இல்லை உங்களுக்கு பயம் கிடையாது. இல்லைனாக்கா நீங்க வந்து எப்படி அறையை எப்படி கிரியேட் பண்றது போறது வரணும், அங்க வந்து நீங்க மண்டை பிடிச்சு வந்துச்சு. சம்மதம் இருக்குது. ஓகே, இது தெரியும். ரீஷேப் உங்களுக்கு தெரியும். இப்போ இதெல்லாமே அடிப்படை உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாதான் நீங்க வந்து இப்ப நீங்க மற்ற ஃபங்க்ஷன்ஸ்ல யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இது உங்களுக்கு நார்மலா உங்களுக்கு வந்து ஒரு அரே கொடுத்துருக்குது. அப்புறம் இன்னொரு அரே கொடுக்குது. இப்ப இந்த அறையில என்ன பண்றாங்க, மேத் மல் யூஸ் பண்றேன். பில போயிட்டு தருங்க, இதை பண்ணிட்டு மேத் மல் வந்து யூஸ் பண்றேன். அப்போ நான் எனக்கு வந்து இப்ப ஆக இந்த ரெண்டையும் மேத் மல் யூஸ் பண்ணி நான் பண்றேன். ஓகேவா? எப்படி சார் வந்து மல்டிப்ளை பண்ண ஞாபகம் இருக்கா? காலம் யூஸ் பண்ண முடியல. எப்படி சார் 15 எப்படி வந்துச்சு ஞாபகம் இருக்கா? சரியா சார்? எப்படி வந்துச்சு 15? எதை மல்டிப்ளை பண்ணி வருது 15ன்றதுங்க? ஏ கமா பண்ண இந்த ஏவையும் பியும் பண்ண. இப்ப சொல்லுங்க. 1 3s are 3 plus 3 plus 2 1s are 2 3 1s are 3. Yes sir. அப்படியே வந்துச்சு. ஆன்சர் 15 வராது சார். அப்படியே 3s are 3 plus 1 3s are 3. அப்புறம் எப்படி வந்திருக்கு பாருங்க. 1 3s are 3, 1 3s are 3, 2 3s are 6, 2 3s are 6. அப்புறம் 2 are 6. சொல்லுங்க. 1 into 3, 2 into 3 and 3 into 2. First row first columnல மல்டிப்ளை ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். first row. அதே மாதிரி அதுக்கு அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். 5 into 3 அப்புறம் 6 into 2. ஓகேவா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் கரெக்ட். யா, கரெக்ட் பாயிண்ட். சரி. சோ அது வந்து பண்ணி பார்த்தோம் நம்ம. சரி, ஓகே. முந்தி வந்து என்ன பண்ணோம், வெறும் வெக்டார் வச்சு பண்ணி பார்த்தோம்ல. ஒரே ஒரு வெக்டார் இருக்கு. இப்போ வந்து மேட்ரிக்ஸ் வச்சு நம்ம வந்து மேட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்குறோம். சரி, அடுத்தது என்ன பண்றது, நம்ம ஏ இன்ஜி மட்டும் ரீஷேப் பண்ணியாச்சு. அப்புறம் மறுபடியும் வந்து ஓகே மறுபடியும் பண்ணி பார்க்கணும். 1,10 ரீஷேப் பண்ணியாச்சு. அப்புறம் மேட் பண்ணி பார்க்குறோம். அதை சரி எதையும் பண்ணி பார்க்குறோம். இந்த இடத்துல 1 2 3 1 2 2 ஓகே தானே? கரெக்ட் தான். 1 2 2 2 2 2 பண்ணி பார்க்குறோம். ஓகே தானே? 3 3 9 கரெக்ட். சரி, புரிஞ்சுக்கல? ஓகே சார். இன்னும் இஷ்யூ இல்லை. எப்படி புரியுதுல உங்களுக்கு? இப்போ திருப்பி பேசுற மாதிரி பார்க்கணும். அதை
ஓகே சார். சைஸ் சேமா இருந்தா தானே சார் மல்டிப்ளை ஆகும் அது? ஷேப் வந்து சரியா இருக்கணும், அது முக்கியமான விஷயம். பிராட்காஸ்ட்ல வந்து 6 ரூல் இருக்கு. இந்த பின்னாடி காமிக்க போறோம் உங்களுக்கு. பிராட்காஸ்ட்ல 6 ரூல் இருக்கு. சார் பிராட்காஸ்டிங் இந்த இருக்குல்ல, பிராட்காஸ்ட் ரூல்ஸ் வந்து 6 ரூல் இருக்கு மொத்தம். இது ரொம்ப கிளியரா தெரிஞ்சாதான் நீங்க வந்து மேட்ரிக்ஸஸ் வந்து நீங்க வந்து மேனிபுலேட் பிசினஸ் டேட்டா வந்து மேனிபுலேட் பண்ண முடியும். நம்மளுடைய மிக மிக வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து பிராட்காஸ்டிங். சரியா, நிறைய போட்டு வச்சிருக்கேன், வரப்படாதீங்க, ரொம்ப விளக்கமா பண்ணி வச்சிருக்கேன். ஒரு காலம் தான் உங்களுக்கு புரிய அளவு சொல்லி கொடுத்துறேன். பிராட்காஸ்டிங் நம்மளுடைய கோர் கான்செப்ட் பிராட்காஸ்டிங் தான். சரியா, சரி. ஸோ மேட் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணப்ப என்பி டாட் மேட் மல்ல வச்சு நம்ம வந்து ஒரு வெக்டர் அப்புறம் நீங்க வந்து ஆக்சஸ் யூஸ் பண்ணி இப்ப நான் வந்து ஆக்சஸ் யூஸ் பண்ணி பர்டிகுலர் காலம் யூஸ் பண்ணி ஒர்க்ல ஆக்சஸ் ஒர்க்ல 0 ஆக்சஸ் 1 ஆக்சஸ் டாப் டு பாட்டம் 0 வந்து டாப் டு பாட்டம் லெஃப்ட் டு ரைட் ஞாபகம் இருக்கா சார்? மறந்துச்சிங்களா? லெஃப்ட் டு ரைட் ஞாபகம் இருக்கா? அதே பாத்துங்க, அதே பண்ண முடியும். எந்த ரோ வச்சு பண்ண முடியுமோ பண்ண முடியும். நீங்க நான் சொல்றேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்பே கத்துக்கும் சொல்றேன். இப்படி நம்ம உட்காந்து வந்து மாத்தி போட்டு பார்க்கணும். தனியா உட்காராதீங்க. ஒரு 2-3 பேர் சேர்ந்து உட்காந்து வந்து பண்ணும்போது ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்கும். அவங்க கொஸ்டின் கேட்பாங்க, டவுட் கேட்பாங்க, பண்ணி பாருங்க. அப்பதான் நம்பே கத்துக்க முடியும். சரியா, சரி. So each row and array A is multiplied by each column of array B. இந்த போட்டு சார் நோட் தான் போட்டுக்கணும். இத ஃபர்ஸ்ட் போட்டுறோம். அப்பதான் புரியும் உங்களுக்கு. மேட் மல்லோட பர்பஸ் சரினா மேட் மல் எங்க பண்றது? மேட் மல் தான் இருக்கு. வேண்டாம், இங்கே போடுங்க. np.matmal. okay, all right. அப்புறம் வந்து ஒரு அல்ஜிப்ரால உள்ள to take the determinant of 2x2 matrix, so you multiply the top left to bottom right diagonal, and from this you subtract the product of bottom left to top right. இப்பதான் நம்ம வந்து ஒரு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க முடியுமா? ஞாபகம் இருக்கா சார்? நம்ம 10th படிச்சிருக்கோம். அணிகளும் அணிக்கோவைகளும் படிச்சிருக்கீங்களா? மேட்ரிக்ஸஸ் +2 10th தான் தெரியல. அணிகளும் அணிக்கோவைகளும் படிச்சிருக்கோம். தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கோம். தமிழ் மீடியத்துல இங்கிலீஷ்ல வந்து மேட்ரிக்ஸஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் படிச்சிருக்கோம் நம்ம. சரிதானே? சோ இப்போ என்ன சுந்தராஜ் கிளாஸ் இருக்காரா? சுந்தராஜ் இருக்கீங்களா? இருக்கு சார். சார் இருக்கு சார். சார் உங்களுடைய வேலை வந்து சார் நீங்க சுரஞ்சலி மேடமும் வந்து இனிமே ஆமா அப்பதான் வந்து நான் அடுத்து கொடுக்க முடியும் சார். நீங்க மேட்ரிக்ஸஸ் டிட்டர்மினன்ட்ஸ் லீனியர் அல்ஜிப்ரா நீங்க சொல்லி கொடுத்தா மட்டும் தான் நான் சொல்ல முடியும். சரியா? ரைட் சார். கரெக்ட். நான் ஃபர்ஸ்ட் பேசணும் ஞாபகம் இருக்கா? எனக்கு வந்து நான் பேசிக் எடுத்து முடிச்சிரேன் சார். நான் எப்ப லீனியர் அல்ஜிப்ரா ஆரம்பிக்கிறனோ அப்போ நீங்க வந்து அதை கத்து கொடுத்தா தான் நான் அடுத்து பண்ண முடியும். சரியா சார்? ரைட் சார். கரெக்ட். ஆமா, நீங்க வந்து கிளாஸ் எடுக்க நெக்ஸ்ட் வீக்ல கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ரைட் சார். சார் நான் வந்து இந்த பிராக்டிகல் யூஸ் கேஸ் மாதிரி எடுக்கிறேன் சார். ஆமா, நீங்க வந்து கொஞ்சம் லினியர் அல்ஜிப்ரா ஃபண்டமெண்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அத எடுத்து மீன் மீடியன் மோட் எல்லாம் இருக்குல்ல, ரைட் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு எடுத்தாதான் உங்களுக்கு வந்து புரியும். இல்லனாக்க நான் வந்து ஒரு நேரம் போட்டுருவேன். ஓகே, எனக்கு வந்து அவ்வளவு ஆப்ஷன்ஸ் ஜஸ்ட் லைக் எனக்கு இருக்குது. எனக்கு நம்பர் ஆப்ஷன் இருக்கு. நான் கோடு போட்டுருவேன். ரிசல்ட் எப்படி வச்சு உங்களுக்கு புரியாது உங்களுக்கு. கரெக்ட். நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் கொண்டு வரோம் அப்படின்னு காமிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். சரியா? கரெக்ட் சார். நான் இப்போ இது ஆமா இண்டஸ்ட்ரியில வந்து லீனியர் அல்ஜிப்ரா நிறைய யூஸ் பண்றோம் சார். மிக மறுபடியும் சொல்லிட்டேன். நம்ம வந்து லீனியர் அல்ஜிப்ராவும் ஃபண்டமெண்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் தெரியும்னாக்க நம்பி படிக்காதீங்க. சொல்லியாச்சு. ஓகே தானே? ஒரு 4 டாபிக் இருக்குது. 4 டாபிக் சொல்றேன் உங்களுக்கு. 4 டாபிக் நீ படிக்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா வந்து 10th + 2 உள்ளதுதான். நீங்க வந்து நம்பி பக்கம் வரக்கூடாது. இப்படி சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஐ மீன் அந்த எனக்கு வந்து நான் ஆன்சர் போட்டிருப்பேன். அந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு வந்து அதை உங்களுக்கு அந்த லினியர் அல்ஜிப்ரா படிச்சாதான் புரிய வரும். அதை நீங்க ஆரம்பிச்சிருங்க சுந்தராஜ். நீங்க நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ரைட் சார். ஓகே சார். நோட்ஸ் எடுத்துட்டு ஒரு ரன் த்ரூ பண்ணுங்க நம்ம டீம் கிட்ட. ரைட் சார். அப்புறம் நம்ம எல்லாத்தையும் போய் நம்ம வந்து இது பண்ணலாம், கிளாஸ் எடுக்கலாம். சரியா?
ஓகே சார், ஓகே சார், ஓகே. நாளைக்கு வந்து மறுபடியும் சொல்லிட்டேன், நாளைக்கு எப்போதும் சொன்னதுதான், மண்டேல இருந்து தர்ஸ்டே வரைக்கும் என்ன கிளாஸ் நம்ம எடுத்தோமோ அது வந்து ஃப்ரைடே அன்னைக்கு ரெஃப்ரெஷ் பண்ணணும். ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்க. போன வாரம் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணாங்க இல்லையா, அது மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து யாராச்சும் சொல்லுங்க, யார் நாளைக்கு கிளாஸ் எடுக்க போறா? இந்த மண்டே இவ்வளவு எடுத்துருக்கோம் இல்லையா, இவ்வளவு மெத்தட்ஸ் எல்லாம் எடுத்துருக்கோம். நம்ம இதை நம்ம டீமுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இந்து நீங்க கிளாஸ் எடுக்கீங்களா? இது இந்து வேற யாரும் கிளாஸ் இருக்கு? அவங்க இருக்காங்களா? வீட்டுல இருக்காங்களா? சரி, நீங்க வேற இப்ப சரண்யா நீங்க எடுக்கிறீங்களா? நீங்க ஒரு ரெஃப்ரெஷ் பண்றீங்களா? அந்த எடுத்துலாமே. முத்துராஜ், ஓகே முத்துராஜ் நீங்க எடுங்க. முத்துராஜ் நீங்க கொஞ்சம். முத்துராஜ் சரி சார். ஓகே சரி, ஓகே. நம்ம வந்து முடிவு பண்ணுவோம். நம்ம சப்போஸ் நமக்கு வந்து இப்ப முத்துராஜ் எடுப்பாங்க, முத்துராஜ் எடுப்பாரு. அப்புறம் வந்து சாலிமன் எடுக்கிறாங்க. வேற யார் எடுக்கிறா? சரண்யா எடுக்கிறாங்களா? சரி, ஓகே. சரண்யா, முத்துராஜ், வேற யார் இருக்கிறா? இந்து எடுக்கிறாங்களா? சரி, வரட்டோங்க. சரி, நாளைக்குங்க நாம வச்சு நாளைக்கு ஃப்ரைடே, சரியா? சரி, ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுங்க. ஆல் ரைட். ராஜகோபால் இருக்காரா? யாராச்சும் நம்ம மெம்பர்ஷிப்பே போட்டு விட்டுருங்க. ஓகே, ஆல் ரைட். ஸோ இப்போ எனக்கு என்ன பண்றேன்னாக்க, எனக்கு வந்து நான் வந்து ஒரு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கணும். முதல்ல என்ன உங்களுக்கு டிட்டர்மெண்ட்னா என்ன தெரியணும். அது உங்களுக்கு தெரிஞ்சாதான் நம்ம வந்து அடுத்தது அதோட யூஸ் என்ன தெரியும் உங்களுக்கு. சரியா? அதெல்லாம் வந்து இதுல அல்ஜிப்ரா வந்துச்சு உங்களுக்கு. சரியா? பார்த்து சரி, நம்ம வந்து இப்போ டயக்ராம் பார்த்தோம். ஞாபகம், நம்ம வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ல வந்து நம்ம வந்து பிரைமரி டயக்ராம் பார்த்தோம், செகண்டரி டயக்ராம் பார்த்தோம். பிரைமரி டயக்ராம்ல வந்து எல்லாமே 1 1 1 இருக்கும், மீதி எல்லாமே வந்து 0 0 இருக்கும். அதான் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் பார்த்தோம் நம்ம. சரிதானே? சரி, இப்ப இதுல வந்து பாருங்க, நம்ம வந்து 2/2 வந்து நம்ம மல்டிப்ளை த டாப் லெஃப்ட் டு பாட்டம் ரைட் டயகனல். ஓகேவா? அதை பார்த்துங்க. அதை பண்ணிட்டு அப்புறம் வந்து எதை சப்ட்ராக்ட் பண்ணுமா? ஃப்ரம் திஸ் யூ சப்ட்ராக்ட் த ப்ராடக்ட் ஆஃப் பாட்டம் லெஃப்ட் டு டாப் ரைட். சரிதானே? ஓகே, லைட்டா மண்டா வேற மாதிரி இருக்குல்ல, ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ரைட். இது என்னுடைய நார்மல் டேட்டா உங்களுக்கு பார்த்துட்டு நம்ம சரி ரீஷேப் பண்ணியாச்சு, தெரியும் உங்களுக்கு. அப்புறம் டைமண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பழைய கதை, இதெல்லாம் பழைய கதை தெரியும் உங்களுக்கு. அப்புறம் சரிதானே? அப்புறம் நீங்க வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. டயகனல் வந்து இப்படி வரும் உங்களுக்கு, பார்த்துருப்பீங்க, அதை பார்த்துருப்பீங்க நீங்க. சரியா? இப்ப நான் வந்து இப்ப லினியர் அல்ஜிப்ராவில யூஸ் பண்ணி இதால லினியர் அல்ஜிப்ராவில வந்து இந்த டேட்டா ஏன்ற டேட்டா இருக்குல்ல, இந்த டேட்டாவுக்கு வந்து நான் வந்து டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? இதான் டேட்டா. அது டைமென்ஷன் வேணாம், விட்டுருங்க, பழைய கதை வேண்டாம். இதான் டேட்டா. இதுக்கு வந்து நான் என்ன பண்ணாக்க டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்க போறேன். சரியா? இதா இருக்கு நம்ம np டாட் linear algebra of linear algebra. ஒரு ப்ளூ அண்ட் ஒரு சிம்பிள் வருதா? அப்படி வந்துச்சுனாக்கா அது வந்து என்னது? பேரு. சரிதானே? நீங்க பாத்துருப்பீங்க. நீங்க இம்போர்ட் வந்து மேட்ப்ளாட் லைப்ரரி பண்ணிருப்பீங்க. அது முன்னாடி என்ன பண்ணிருப்பீங்க? இம்போர்ட் மேட்ப்ளாட் லைப்ரரி டாட் இந்த பிஎல்டி யூஸ் பண்ணிருப்பீங்க. இந்த பைப் டாட் இருக்குல்ல, இது எல்லாமே சப் பேக்கேஜஸ். ஓகேவா? அந்த கலரை மாறுது பாருங்க, ப்ளூ அண்ட். தெரியுதா? என்னோட இன்டெலிஜென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? ஹலோ டீம். சரி, அது மாதிரி இப்ப வந்து நம்பைல வந்து np டாட் லினியர் சாரி np டாட் npன்றது நம்பை மெயின் பேக்கேஜ். அது முன்னாடி எனக்கு என்ன இருக்குனாக்க லினியர் அல்ஜிப்ரான்றது இன்னொரு சப் பேக்கேஜ் இருக்குது. ஓகேவா? ஓகே, பண்ணிட்டு அதுதான் எனக்கு என்ன பண்ணாக்க, எனக்கு வந்து இவ்வளவு மெத்தட் இருக்கு பாருங்க. ஓகே தானே? ஞாபகம் இருக்கா? எஸ்பிடி ஞாபகம் இருக்கா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லாம், எஸ்பிடி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே இவ்வளவு மெத்தட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து லினியர் அல்ஜிப்ரா மெத்தட். சரியா? இதுல உங்களுக்கு ஒவ்வொரு மெத்தடும் என்ன தெரியும் உங்களுக்கு, அப்பதான் உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும், தெரியும் அப்படின்னு. சரி, இப்ப லினியர் அல்ஜிப்ரால போயிட்டு நான் என்ன பண்றேன்? டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கிறோம். எது கண்டுபிடிக்கிறோம்? ஏ கண்டுபிடிக்கிறோம், பாஸ் பண்றோம். முதல்ல நம்ம டிட்டர்மெண்ட்னா என்ன பர்பஸ் டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கும் தெரியும். இப்ப இங்க பாருங்க, இப்ப அவன் என்ன சொன்னாக்க, நம்ம வந்து அதனுடைய எக்ஸாம்பிள் போட்டுருக்கான் பாருங்க. இப்ப நான் ஒரு லைன்ல போட்டு முடிச்சிட்டோம், நமக்கு வந்து ஆன்சர் வந்துட்டு இருக்கிறோம். ஓகே தானே? இதான் விஷயம். அப்புறம் ஆனா எப்படி வந்திருக்கு பாருங்க. நமக்கு அப்புறம் நோட்ஸ் பாருங்க எப்படி வந்திருக்குதான்.
மல்டிப்ளை த டாப் லெஃப்ட் டு பாட்டம் ரைட் டயகனலா. சரிதானே? இதை வந்து இதை பண்ணி முடிச்சுட்டு டெட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் பாருங்க. அப்புறம் இது நம்ம வந்து எப்ப பிளஸ் டூல படிச்சிருக்கணும். நமக்கு ஒரு லைன்ல வந்து நம்ம என்ன பண்றோம், நம்பர் யூஸ் பண்ணி இந்த டைரக்டா அந்த ஆன்சர் வந்து ஒரு லைன்ல போட்டாச்சு. அப்புறம் ஆனா நீங்க என்ன பண்ணுறது, மேனுவலா போட்டு பார்க்கணும். நீங்க மல்டிப்ளை த டாப் லெஃப்ட் டு பாட்டம் ரைட் டயகனல். எங்க சார் இருக்குது பாருங்க, 1 2 3 4 அந்த நம்ம சொல்லுங்க. 1 2 3 4 இருக்குல்ல, சொல்லுங்க. மல்டிப்ளை த டாப் லெஃப்ட் டு பாட்டம் ரைட் டயகனல். எது சார்? 1 4 டாப் லெஃப்ட் டு பாட்டம் ரைட் டயகனல். 1 4 தானே? எஸ் சார். அதுல இருந்து கண்டுபிடிச்ச பிறகு and from this you subtract the product of bottom left ல இருந்து டாப் ரைட் அப்ப டயகனல் வந்து மைனஸ் பண்ணுவோம். வந்தாக்க வர்ற ஆன்சர் இருக்குல்ல, அதுதான் வந்து டிட்டர்மினன்ட் ஆகும். இது நம்ம புரியறதுக்கு நம்ம புரியுதா? 4 - 6. ஓகே, 4 - 6 வந்து நெகட்டிவ்ல வருது உங்களுக்கு. சரியா உங்களுக்கு? சரிதானே? இந்த 1,4 இருக்குல்ல 4, 2,3 இருக்குல்ல -4 - 6 இருக்குல்ல, அதான் டிட்டர்மினன்ட்ன்றாங்க. இது நமக்கு வந்து இதெல்லாம் என்ன பண்றோம், இது வந்து இப்ப சின்னதான டேட்டா வரைக்கு பண்ணிட்டீங்க. அப்புறம் 1, இதையே நான் வந்து சப்போஸ் நான் வந்து 1,9 போட்டு ரீஷேப் வந்து நான் 3,3 கொடுக்கணும்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணப்ப 3,3. சரி, இதெல்லாம் நம்ம சிம்பிள்ஸ் நீங்க போட்டு பார்த்தா தான் நமக்கு புரிஞ்சிருக்கு. நமக்கு இப்போ என்ன சாச்சு, என்ன ப்ராப்ளம் டேட்டா தப்பா, ஷேப் தப்பா இருக்கு பாருங்க. 1,10 சரி, இதோட டிட்டர்மினன்ட் பாருங்க. இப்ப இப்படி வந்துருக்கு. ஸோ நம்ம வந்து இதெல்லாம் இப்போ வந்து கட்டாயமா வந்து சுந்தராஜ் வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் இருப்பாரு, எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறதுன்ட்டு சின்னதா போட்டு பார்த்துட்டு இருங்க. நமக்கு அதெல்லாம் சொன்னவங்கள்ட்ட நம்ம ஒரு லைன்ல நம்ம ஆன்சர் வந்துடும். இப்படி ஆன்சர் எப்படி வந்துச்சுன்றது டெஃபினேஷன் வந்து இந்த இருக்குது. இதுதான் டெஃபினேஷன். இது நமக்கு புரிஞ்சா மட்டும் தான் உங்களுக்கு தெரிய வரும். இதுதான் டெஃபினேஷன். எப்படி வந்து ஆன்சர் வந்துச்சு நம்ம கையால போட்டு பார்த்துட்டு பென்சில் பண்ண வச்சு போட்டு பார்த்துட்டு அப்புறமா நீங்க வந்து நம்பர் யூஸ் பண்ணுங்க. ஒரு லைன்ல ஆன்சர் வந்தாச்சு. இத வந்து லினியர் அல்ஜிப்ரா வந்து டிட்டர்மினன்ட் ஒன்று இருக்குது. அதை ஏன் பயன்படுத்துறோம், என்ன பர்பஸ், நம்மளுடைய டேட்டாவுக்கும் நம்மளுடைய பிசினஸ் டேட்டா இருக்குல்ல, இந்த டேட்டாவுக்கும் இந்த டிட்டர்மினன்ட்டுக்கு என்ன பர்பஸ், என்ன, இது ஏன் கண்டுபிடிக்க முதல்ல நம்ம இதுக்கும் இந்த டேட்டா கண்டுபிடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு. சரியா? அதை வந்து பாத்துக்கணும். இன்னொன்னு ஞாபகம் வச்சுங்க, நம்பையில வந்து அவ்வளவு மெத்தட்ஸ் இருக்கு. நீங்க அது வந்தாதான் உங்களுக்கு வந்து நம்ம பிரிண்ட் வந்து நம்ம ஸ்கைபி எல்லாம் பார்க்கும்போது சயின்டிபிக் பை தான் பார்க்க போறோம். அது இது நம்பையுடைய அட்வான்ஸ் வெர்ஷன் தான் ஸ்கைப்பையும் ஸ்கைகிட் லேர்னும். நீங்க நம்பையில உங்களுக்கு புரியல அப்படின்னாக்க இதுல உள்ள ஃபங்க்ஷனா புரியாது உங்களுக்கு. அதெல்லாம் பாத்துங்க. நீங்க சீரியஸா யாராச்சும் வந்து நான் டேட்டா சயின்ஸ் பக்கம் வந்து ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க நீங்க நம்பை ஸ்ட்ராங் ஆகணும். அப்பதான் நீங்க உங்களுக்கு வந்து நம்ம ஸ்கைப்பையும் ஸ்கைகிட் லேர்னும் புரியும் உங்களுக்கு. சரிதானே? ஸ்கைகிட் லேர்னும் புரியும் உங்களுக்கு. ஸ்கைகிட் இது என்ன, ஸ்கைகிட்டுக்கு எப்படி பண்றது, ஸ்கைகிட் லேர்ன் சரியா? எல்லாமே சயின்டிபிக் ஃபங்க்ஷன் தான். அதனுடைய பேஸ் தான் நம்பை. நம்பையில வந்து ஸ்ட்ராங் ஆகும். ரைட்? ஓகே, பார்த்தாச்சு. எனி क्वेश्चंस இல்ல? மத்தலாமே நான் வந்து லினியர் அல்ஜிப்ரா நடத்த மாட்டேன். அது ஏன் ஊர் கிடையாது. சுந்தராஜ் பார்த்துப்பாரு. நான் வந்து எப்படி எல்லாம் வந்து நம்பையில வந்து லினியர் அல்ஜிப்ரா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஓகே தானே? ஓகே, இதனுடைய ஓகே அதேதான், சேம் தான். இந்த டேட்டா வந்து நம்ம லினியர் அல்ஜிப்ரா வந்து ஐ மீன் டிட்டர்மினன்ட் தேடுறோம். யூடியூப்ல வீடியோல பாருங்க. டிட்டர்மினன்ட் வந்து டேட்டா சயின்ஸ்லயும் எப்படி பயன்படுத்துறோம், மெக்கானிக்கல் சைட்ல நம்மளுடைய ஏரோஸ்பேஸ்ல ஆரம்பிச்சு எங்கெல்லாம் வந்து பயன்படுத்துறோம் போட்டுருக்கோம் நம்ம. ஓகேவா? எப்படி வந்துச்சுன்னு பார்த்து கால்குலேஷன் போட்டு பாத்துங்க. நீங்க டெஃபினேஷன் பார்த்துட்டு இந்த இருக்குது டெஃபினேஷன் பாத்துங்க. டவுட்னா கூகுள்ல பாருங்க. டிட்டர்மினன்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் யூடியூப்ல வந்து 100 வீடியோ இருக்குது. அவங்களே வந்து கரெக்டா போட்டு காமிச்சிருவாங்க. சரிதானே? புரிஞ்சுங்க. நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு நான் அந்த போட்டு காமிச்சிருக்கேன். புரிதற்காண்டி போட்டு வச்சு நினைக்கிறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து அந்த என்னது -28 -6 +0 என்ன சார் வருது பாருங்க. 0 + 40 - 42. அப்ப இதெல்லாம் இப்படிதான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதான். போட்டுங்க பாருங்க. அந்த யூடியூப் இந்த இருக்குது. அதையும் எடுத்து வச்சிருக்கேன். சரியா? நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு புரியலுக்காக எடுத்து வச்சிருக்கேன். இதை யூடியூப்லயே பாத்துங்க. நீங்க இதை அப்படியே லிங்க் கொடுத்துருங்க. எப்படி வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது எப்படி பார்க்க முடியும். சரியா? அப்ப
அப்புறம் ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட் அந்த பாருங்க ஸ்கைப்பை வருதா ஸ்கைப்பை வந்து டிட்டர்மின்னா என்ன ட்ரேஸ்னா என்ன எஸ்விடி சிங்குலர் வெக்டர் டீகம்போசிஷன் எஸ்விடி பார்த்தோம்ல எஸ்விடி பார்த்தோமா என்பி டாட் சிங்குலர் வெக்டர் டீகம்போசிஷன் என்ன பார்த்தோம் நம்ம ஈஜியன் வேல்யூஸ் ஈஜியன் மெத்தட் ஒரு மிக முக்கியமான மெத்தட் சார் அல்ஜிப்ரா இருக்குது ஈஜியன் வேல்யூஸ் மிக மிக முக்கியம் பாத்துங்க இன்றைய கொஸ்டின் சார் ஈஜியன் வேல்யூஸ் அப்புறம் வந்து மேட்ரிக்ஸ் நாம இன்வெர்ஸ் தான் தெரியும் தலைகீழ் விகிதம் படிச்சிருக்கோம் ஸோ இடிசி இவ்வளவு இருக்குது இப்படி எல்லாம் இருக்குது இதெல்லாம் பார்த்து சரியா ஆல்ரைட் சரி இதெல்லாம் வந்து லினியர் அல்ஜிப்ரா சம்பந்தப்பட்ட நம்பை ஓகேவா சார் பார்த்து முடிச்சுங்க நான் சும்மா சாம்பிள் தான் காமிச்சிருக்கேன் இவ்வளவு இருக்குது அப்புறம் வந்து நம்பையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து என்ன பண்ண போகுதுன்னு அடுத்த டாபிக் ஆரம்பிக்கிறோம் நம்பை அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ண போறோம் அடுத்தது சரியா சரி ஐ திங்க் நிறைய பண்ணியாச்சு நம்ம போதும் பட் டிஸ்கஸ் பண்ணுங்க நம்ம கண்ட்ரி பண்ணுவோம் இதை நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணுங்க நான் அப்புறமா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போறேன் எனக்கு சுந்தராஜ் கிளாஸ் எடுத்தாதான் உங்களுக்கு கொஞ்சம் மற்ற விஷயம் புரிய ஆரம்பிக்கும் மேபி எனக்கு வந்து நான் சிவனந்தி படத்துல பேசிட்டு அவங்களை வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு செக் பண்றேன் கிளாஸ் எடுக்க முடியும் ஒரு 1-2 days உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிளாஸ் எடுக்கணும் அப்பதான் நான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் புரியும் உங்களுக்கு ஓகேவா ரெக்கார்ட் ஸ்டாப் பண்றேன்